Hello dear brothers and sisters. So welcome to போத்தமிழ் கிளாஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அழகு ஒன்றில் போத்தமிழ் அழகு ஒன்று இலக்கண பகுதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ன்றது போயிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஷெடியூல் படி நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த ஷெடியூலில் என்ன சிலபஸோ ஒவ்வொரு பொதுத்தமிழுக்கும் சரி பொதுவரைக்கும் சரி நம்ம பிரித்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஷெடியூல் படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் அழகு ஒன்றில் இலக்கண பகுதியில் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து சொல்லுன்னு ரெண்டு இருக்குமா. அந்த சொல் பகுதியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் சரியா. அப்புறம் வேர்ச்சொல் வந்து வினையச்சமாக இருக்கட்டும், வினைமுற்றா இருக்கட்டும், அப்புறம் வினையாளனையும் பெயர், அப்புறம் பெயரச்ச வகைகள் இப்படிலாம் இருக்குமா. ஸோ அந்த ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ ஓகே நல்லா பாருங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அது எஸ்சிஆர்டி புக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அதில் கூடிய கண்டென்ட் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஸோ இது அவுட் ஆஃப் புக் கிடையாது சரி, அவுட் ஆஃப் எஸ்சிஆர்டி கிடையாது, அவுட் ஆஃப் சோர்சஸ் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி ஏதாவது அவுட் ஆஃப் சோர்சஸ்லேருந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் இதே டாபிக் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ வரும் சரியா. ஸோ ஓகே அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், இதே பொதுத்தமிழ் அழகு ஒன்று இலக்கண பகுதியில் இதே வேர்ச்சொல் வினையச்சம் பெயரச்சம் வினைமுற்று வினையாளன் பெயர் பெயரச்ச வகைகள் அப்படின்ற இந்த ஒரு டாபிக் ஆல்ரெடி நம்மளுடைய பழைய வீடியோ ஒன்று இருக்கும். அந்த வீடியோ பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை பார்த்துட்டீங்கன்னா ஓகே. ஸோ புது ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்க இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்க, ஏன்னா அது லேட்டஸ்ட் அப்டேட் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ சரியா. இல்லை சார் பழைய ஸ்டூடெண்ட் நான் இதையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்க அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் கிட்டத்தட்ட அதே கண்டென்ட் தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம புதுசாக எடுக்கிறதுனால மேபி 1 or 2 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் விளக்கமாக புரியலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க சரியா. ஸோ ஓகே. ஸோ அப்போ வேர்ச்சொல் வினையச்சம் பெயரச்சம் வினைமுற்று வினையாளன் பெயர் அப்புறம் பொதுவாக பெயரச்சம் அந்த பெயரச்ச வகை எல்லாத்தையுமா பார்க்க போகிறோம் சரியா. ஸோ ஓகேம்மா பார்த்துருவோமா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ வேர்ச்சொல் நல்லா பாருங்கள். வேர்ச்சொல் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மரமோ ஒரு செடியோ நீங்கள் ஒரு கொடியோ எந்த ஒரு தாவரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் பொதுவாக அதுலேருந்து வரக்கூடிய அந்த தண்டு பகுதியாக இருக்கணும். அதாவது அந்த தண்டு பகுதி நம்ம செடினா ஒரு தண்டு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோ மரம்னா நம்ம என்ன சொல்லுவோம், என்ன சொல்கிறது களை கட்டை என்ன சொல்கிறது அதோடைய அடிமரம் இப்படிலாம் சொல்லுவோமா. ஸோ அடிமரம் இருக்கும். அதுல இருந்து என்னது நிறைய கவைகள் பிரியும். அதுல இருந்து சின்ன சின்ன கிளைகள் பிரியுமா, சின்ன சின்ன கிளைகள் பிரியும். அப்போ அதுல இருந்து வந்து பார்த்தோன்னா என்னது சின்ன சின்ன அந்த ஒரு கொத்துன்னு சொல்லுவோம், கொத்துலேருந்து பிரியும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன இணுக்கு, அந்த இணுக்குல நிறைய இலைகள் இருக்கும். அந்த மரத்துல வந்து பார்த்தோன்னா காய்கள் இருக்கும், கனிகள் இருக்கும், இந்த மாதிரி இருக்குமா. அப்போ எப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு தாவரம்னு வரும்போது ஒரு வேர்ல இருந்து நிறைய வகையான அதுல இருந்து நிறைய உருவாகுதோ அதே போலதான் தமிழ்ல ஒரு வேர்ச்சொல்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். அதான் பார்த்தோன்னா வேர்ச்சொல் நிறைய வேர்ச்சொல் இருக்கும். ஒவ்வொரு வேர்ச்சொல்லும் அந்த வேர்ச்சொல்லின் அடிப்படையில நிறைய சொற்களை நம்ம உருவாக்குறோம். எப்படி இந்த வேர்ல இருந்து ஒரு மரம்ன்றது ஒரு செடின்றது பெருசா அதுலயே நிறைய பாகங்கள் உருவாகுதோ அதே போலதான் தமிழ்ல வேர்ச்சொல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பொதுவாக வேர்ச்சொல்ன்றது தமிழ்ல இருக்கக்கூடிய நிறைய சொற்கள் இருக்கும். அந்த நிறைய சொற்கள் இருந்து அந்த சொல்ல அடிப்படையை வச்சு நிறைய தமிழ்ல புதிய பெயர்ச்சொல்களுடைய புதிய ஒரு பெயர்களை ஒரு சொல்ல நம்ம நிறைய உருவாக்குறோம் சரியா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ச்சொலுக்கான ஒரு சிறப்பு. ஓகேவா, உங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம கான்செப்ட் பார்க்கறது முன்னாடி நம்ம பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய சொற்கள் யூஸ் பண்ணுறோமா. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோமே. இப்போ நடந்து நல்லா பாருங்க, நடந்து நடந்தான் நடந்தால் நடந்தனர் நடந்தவை நடந்தது புரியுதா, நடத்தை புரியுதா, நடப்பவை நடக்கிற பொதுவாக இது மாதிரி நம்ம நிறைய சொற்கள் உருவாக்குற முடியும். அதே போல நடப்பால் நடக்கின்றால் நடத்தல் பாருங்க எவ்வளவு சொற்கள் உருவாகுது பாருங்க. இவ்வளவு சொற்களும் நல்லா பாருங்க ஒரு எப்படி வந்து ஒரு வேர்ல இருந்து நிறைய உருவாகுதோ அதே போல ஒரே ஒரு வேர்ச்சொல்ல இருந்து இந்த நிறைய சொற்கள் உருவாயிருக்கு. அந்த வேர்ச்சொல் என்னன்னா இந்த நட அப்படின்ற சொல் புரியுதா. அப்ப இந்த நடன்றது இந்த இடத்துல வேர்ச்சொல். அப்ப நடன்றது வேர்ச்சொல்ல இருந்து பாருங்களேன் இந்த சொல்லுடைய முதல் பகுதி பாருங்க எல்லாமே பாருங்களேன் இந்த வேர்ச்சொல்லை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நடந்த நடந்து நடந்தான் நடந்த புரியுதா, நடந்தனர் நடப்பான் நடக்கின்றான் நடத்தல் நடத்தை நடப்பவர் நடப்பவை எல்லாம் பாருங்க நடன்றதே இருக்கும் புரியுதா. அப்ப அந்த நடன்ற வேர்ச்சொல்ல இருந்து நிறைய என்ன பண்ணுது புதிய சொற்கள் உருவாகுது புரியுதா. அப்ப தமிழ்ல நிறைய புதிய சொற்கள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு மூல சொற்கள் ஒரு அடி சொல் ஒரு வேர் சொல் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வேர்ச்சொல் டாபிக் புரியுதா. ஸோ ஓகே. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 1 by 1 போவோம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க வேர்ச்சொல் பார்த்துருமா. ஸோ வேர்ச்சொல்லாம் என்னன்றது இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சா. ஸோ இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் இலக்கண அடிப்படையில் நம்ம இன்னும் நிறைய அடுத்தது செய்திகளை சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு புரியும் சரியா. அடுத்தது இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது புரியும். நல்லா பாருங்க, ஒரு சொல்லின் உள்ள பிரிக்க முடியாத அதாவது ஒரு சொல் இருக்குன்னா ஒரு சொல்லில் உள்ள பிரிக்க முடியாத மூல சொல்லை இல்லை ஒரு அடிப்படை சொல்லை தான் நம்ம என்ன சொல்லுவோம் வேர் சொல் சொல்லுவோம் புரியுதா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நடன்ற அந்த சொல்லு பார்த்தோமா.
இப்போ இந்த நடன்ற சொல்ல நம்ம தனியாக பிரிக்க முடியுமா? இப்போ நட ப்ளஸ் ட அப்படின்னு நம்ம தனியாக பிரித்தோம்னா பிரித்து நம்ம எழுதிக்கலாம், ஆனால் பொருள் தராது. இப்போ நடன்றதுக்கு தனியாக ஒரு பொருளும் டான்றதுக்கு தனியாக அதை பொருள் இருக்கானா? இல்லை. இது ரெண்டும் சேரும்போது தான் நடனது நடக்கிறது. தம்பி நட அப்படின்னு நம்ம சொல்றோமா? அப்ப நடன்ற ஒரு பொருளை தருது. தனியா பிரிச்சு எழுதுறோம்னா இந்த வேர்ச்சொல்களுக்கு பெரும்பாலும் பொருள் தராது. புரியுதா? அடுத்து பாருங்க, வேர்ச்சொல்லை பிரிக்க முடியாது. நம்ம சொன்னோமா வேர்ச்சொல்லை பிரிச்சு பார்க்க முடியாது. அப்படி பிரித்தாலும் பெரும்பாலும் என்ன பண்ணாது? அது பொருள் தராது. என்ன பண்ணாது? பொருள் தராது. ஓகேவா? அடுத்து பாருங்க, பொதுவாக வேர்ச்சொல்லானது கட்டளையிடும் சொல்லாக ஒரு கமாண்ட் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். கட்டளையிடக்கூடிய சொல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நட அப்படின்றது இருக்கு. இப்போ நடன்ற சொல் நம்ம சிம்பிளா நடன்னு சொல்றோம். ஆனா அந்த நடன்ற சொல் ஒரு கட்டளையிட கூட சொல். புரியுதா? தம்பி நட, புரியுதா? பெண்ணே நட, நண்பா நட அப்படின்னது நடனா நடங்கன்னு சொல்றது. புரியுதா? அப்போ நடன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டளையிடுற மாதிரி கமாண்ட் பாஸ் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் அந்த கட்டளையிடக்கூடிய சொல்லா அந்த வேர்ச்சொல்ன்றது அமையும் அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, வேர்ச்சொல்லானது அதிலிருந்து இப்பதான் பார்த்தோம். வேர்ச்சொல் ஒரு வேர்ச்சொல்லா என்னமா? ஒரு வேர்ச்சொல் இருந்து தான் தமிழ்ல நிறைய சொற்கள் உருவாகும். புரியுதா? அப்போ ஒரு வேர்ச்சொல் வந்து அதுல இருந்து பல சொற்கள் உருவாக என்னவா இருக்கு? காரணமா இருக்கு. ஓகே, அப்ப தமிழ்ல நிறைய சொற்கள் உருவாகுது அப்படின்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வேர்ச்சொல் ஒன்று இருந்திருக்கும். அந்த வேர்ச்சொல் தான் அந்த சொற்கள் உருவாயிருக்கு. சரியா? அப்ப வேர்ச்சொல் நம்ம பார்க்கும்போது பாருங்க, நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். இப்ப நடந்தான்னு ஒரு சொல் உருவாயிருக்குன்னா அதோடைய வேர்ச்சொல் எதுல இருந்து வந்திருக்கும்? நடன்றது வந்திருக்கும். ஓடின, புரியுதா? ஓடின, ஓடின, ஓடினான், ஓடினால், ஓடினர், இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்குன்னா அதனுடைய என்ன சொல்றது? வேர்ச்சொல் என்னது? ஓடு. நல்லா பாருங்க, இந்த சொற்கள் எல்லாம் பாருங்க, இது எல்லாமே வேர்ச்சொல். அதே போல நம்ம சொன்ன மாதிரி இந்த சொற்கள் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கட்டளை இடுற மாதிரி இருக்கும், கமாண்ட் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். பாருங்க, ஓடு, சிரி, பர அப்படின்றது நான் சொல்றது நீ செய்யணும் அப்படி கட்டளை இடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இது எல்லாத்தையும் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது? பொருளும் தராது. ஓகேவா? பொருளும் தராது. அப்புறம் அடுத்து பாருங்க, சிரித்தாள் இருந்து வந்ததுதான் சிரி, சிறியில இருந்து தான் சிரித்தாள் வந்துச்சு. பறந்த, பறன்ற சொல்ல இருந்து தான் பறந்ததுன்னு வந்துச்சு. படி, படித்தார், படித்தனர், படித்தாள், படித்தவை, படித்தல், படிப்பவை, இந்த மாதிரி நிறைய சொல்றோம் இல்லையா? அப்ப எதுல வந்துச்சு? படின்ற சொல்ல வந்துச்சு. அது பாருங்க, குதித்தல் எதுல வந்துச்சு? குதி. பாடினார், பாடு. வந்த, வா. ஓகேவா? வந்த, வா. அடுத்து நீங்க இன்னொன்னு கேட்கலாம். ஒரு சில இடத்துல நல்லா பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ காண்க இல்ல கான் அப்படின்ற ஒரு சொல்லுன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இதுல இருந்து பிரியக்கூடிய சொல் என்னவா இருக்குன்னா, இங்க பாருங்க, கான் அப்படின்னா பார்த்தல், காண்கன்ற கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்ச்சொல். ஒரு கட்டளையிடுற மாதிரி இல்லை. காணானது பார்னு அர்த்தம், காணானது பார் அப்படின்னு அர்த்தம், பார்க்கறதுக்கு இல்லையா? அதான் கான். அப்போ நல்லா பாருங்க, இங்க கான் இருக்கு. ஆனா இதுல இருந்து பிறக்கக்கூடிய சொற்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, கண்ட, கண்டான், இல்ல கண்டால், ஓகேவா? இல்ல கண்டனர். புரியுதுங்களா? பாருங்க, கண்டனர். சரியா? கண்டனர். புரியுதா? இல்ல கண்டது, இந்த மாதிரி இருக்கும். இங்க கான் இருக்கும், ஆனா இங்க கண்ணுன்றது அடிப்படையில வந்திருக்கும். நல்லா பாருங்க, இதுக்கு பேர் தான் என்னது? இந்த நெடில் எழுத்து குறில் எழுத்தா என்ன இருக்குன்னா விகாரம் அடைஞ்சிருக்கும். சரியா? பொதுவா விகாரம், விகாரம் அடைகிறதும் நம்ம பார்த்துருவோம். பொதுவா வந்து தமிழ்ல விகாரம்னா என்னதுமா? மாற்றம் அடைகிறது. அப்போ ஒரு சில சொற்கள் வந்து பார்த்தோன்னா வேர்ச்சொல், அதுல வந்து சொற்கள் உருவாகும் போது அந்த வேர்ச்சொல்லுடைய அடி சொல் வந்து என்ன இருக்கும்? ஒரு சில மாற்றம் சின்னதா இருக்கலாம். புரியுதா? அதான் நம்ம பார்த்துருப்போம். அதுதான் அங்க பாருங்களேன், வான்ற சொல்லு தான் அங்க வந்தன்னு வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ வா அப்படின்றது ஒரு கட்டளையிடக்கூடிய சொல், இது ஒரு வேர்ச்சொல். ஓகேவா? இதுல இருந்து தான் இங்க நம்ம பார்க்குற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி வந்தன்ற சொல்லும் சரி, அப்புறம் வந்தனர், வந்தான், வந்தால், வந்தவை, வருதல், வருபவை இப்படின்ற சொல் எல்லாமே. அப்ப இங்க வான் இருக்கும், ஆனா இங்க வான் இருக்கும். என்ன இருக்கு? இங்க விகாரம் அடைஞ்சிருக்கு. அவ்வளவுதான். அந்த விகாரம்ன்றது ஒரு சில சொற்கள்ல ஏற்படும். சரியா? மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய சொற்கள் ஊறாத அதனுடைய அடிப்படை சொல், அதனுடைய வேர் சொல் எப்படி இருக்கும்? அதனுடைய பாருங்களேன், நட, ஓடு, சிரி, பற, படி, குதி, பாடு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் பார்த்தோம். இதுதான் வேர்ச்சொல் நம்ம சொல்லுவோம். எதை என்ன சொல்லுவோம்? இதான் வேர்ச்சொல், அடிச்சொல் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வேர்ச்சொல் என்னன்னு புரிஞ்சிருச்சா? வேர்ச்சொல் என்ன புரிஞ்சிச்சா? என்ன ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 ஆகட்டும், இல்லை குரூப் 2 ஆகட்டும், இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், வேர்ச்சொல்லின் அடிப்படையில் கொஞ்சம் டீப்பாக ஸ்கூல் புக்ஸில் இருந்து மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டீப்பாக போயிட்டுலாம் கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா? புரியுதா? அப்போ அதை நம்ம இன்னும் டீப்பாக படிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் அவுட் ஆஃப் சோர்ஸ்லாம் நம்ம போய் ஆகணும். அப்படி நம்ம போகும்போது நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு முக்கியமான புத்தகம் வேர்ச்சொல் கட்டுரை அப்படின்ற ஒரு சொல்லு இருக்கும்.
புரியுதா? ஸோ அப்போ வேர்ச்சொல் அடிப்படையில் நம்ம ஏதாவது கான்செப்ட் நிறைய பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய சொற்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவுட் ஆஃப் சோர்சஸ் போய் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த வேர்ச்சொல் கட்டுரையின் அடிப்படையில் கிளாஸஸ் நான் 1 2 கொடுப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். புரியுதா? அதில் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஏன்னா இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஓலக்கம் அப்படின்ற ஒரு சொல் வந்துச்சு இல்லையா? அப்போ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் எங்கேயா அந்த சொல் இருக்கானா கிடையாது. எங்கே இருக்கும்? இப்போ அந்த வேர்ச்சொல் கட்டுரை அப்படின்ற ஒரு புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான பொருள் இருக்கும். புரியுதா? அப்போ ஓலக்கம் அப்படின்றது ஓல் அப்படின்ற அந்த சொல்லுடைய ஓல்ன்ற ஒரு வேர்ச்சொல் வந்து வந்தது தான் அந்த ஓலக்கம் அப்படின்றது. புரியுதா? ஸோ அப்போ இதான் தெரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி 1 or 2 கொஸ்டின்ஸ் வெளியில் போய் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? நம்ம வெறும் ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே நம்பி இருப்போம். ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே நம்பி இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. ஸ்கூல் புக்ஸை படிச்சாதான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதுதான் பேசிக். புரியுதா? தமிழ் ஒரு 100 கொஸ்டின்ல ஒரு 60 கொஸ்டின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோம், 65 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்கூல் புக் என்ன சொல்லுது? அதுதான் பேசிக். அதை படிச்சாதான் அந்த 60 கொஸ்டின் கூட நம்ம அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அது ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ அவுட் ஆஃப் சோர்சஸ் இன்னும் டீப்பாக போய் கொஸ்டின் கேட்க போகிறது நம்ம அவுட் ஆஃப் எஸ்சிஆர்டி, அதாவது அவுட் ஆஃப் ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி நிறைய கண்டென்ட்ல கொஸ்டின் கேட்பாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய வேர்ச்சொல் கான்செப்ட் இதுதான். வேர்ச்சொல்னா இதுதான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது? வினை எச்சம். வினை எச்சம். ஃபர்ஸ்ட் வினை எச்சம், இந்த பெயர் எச்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம எச்சம் என்னவா சொல்லுவோம்? எச்சம். ஓகேவா? எச்சம் அப்படின்னா எஞ்சி இருக்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம மிச்சம்னு சொல்லுவோம் இல்லையா? ஆக்சுவலாக மிச்சம்ன்றது அதான் ஆக்சுவலாக என்னது தமிழ் சொல். சரியான தமிழ் சொல் என்னது? எச்சம். எச்சம்னா எஞ்சி இருப்பதுன்னு அர்த்தம். ஓகேவா? எஞ்சி இருக்கு. எஞ்சி இருக்கு அப்படின்னா பாருங்களேன், இப்போ நிறைய வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு மலை இருக்கு. அந்த மலையை வந்து பார்த்தோன்னா குடஞ்சி அதை வந்து பார்த்தோன்னா வெட்டி எல்லாம் எடுத்துட்டாங்க. கொஞ்சோண்டு இங்கே எஞ்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? எஞ்சி இருத்தல் அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான் எச்சம். எச்சம்னா அது மிச்சமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த இடம் முழுமை பெற்றிருக்கானா? இல்லை. முழுமைனா அது முற்று பெற்றிருக்குன்னு சொல்லுவோம். முற்று அப்படின்னா முழுமை பெற்றதை நான் சொல்லுவோம். அப்போ இது முற்று பெற்றிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, கொஞ்சம் எஞ்சி இருக்குன்னு சொல்லுவோமா? அதுதான் எச்சம். புரியுதா? அப்போ ஒரு வினைச்சொல் இருந்து கொஞ்சம் எஞ்சி இருக்கிற மாதிரி ஒரு முற்று பெறாம, அந்த வினைச்சொல்லிருந்து வந்த ஒரு சொல் முற்று பெறாம எஞ்சி இருக்கும் அந்த சொல், ஒரு முடிவையே தராம இருக்கும், அந்த சொற்களை தான் வினை எச்ச சொற்கள்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வினை எச்ச சொற்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? பெயரெச்சத்துக்கும் இதே தான். ஆனா வினையச்சத்துக்கும் பெயரெச்சத்துக்கும் என்னன்னா, அந்த எஞ்சி இருக்கக்கூடிய அந்த வினையச்ச சொல் ஒரு என்ன சொல்றது? ஒரு வினையை கொண்டுதான் முடியும். ஒரு இன்னொரு வினைய சொல்ல ஒரு வினை முற்றை கொண்டுதான் முடியும். பெயரெச்சம்ன்றது பெயர் சொல்ல கொண்டுதான் அந்த எச்சம்ன்றது முடியும். அதான் வினையச்சம் பெயரெச்சம். இன்னும் நம்ம டீட்டெயிலா கான்செப்ட்ல பார்க்கும்போது என்ன உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஒரே நிமிஷமா. ஸோ வினையச்சம் இப்போ நம்ம ஒன்றா பார்க்க உங்களுக்கு என்ன டீப்பா புரியும் பார்த்துருமாங்க பாருங்க. ஒரு சொல் தன் பொருளில் முற்று பெறாமல் ஒரு சொல் என்னது இடத்துல அது வினைச்சொல்ல பேசல. பொதுவாக ஒரு சொல் தன்னுடைய பொருள்ல இருந்து அந்த சொல் என்ன சொல்ல வருதோ அந்த பொருள் இருந்து முற்று பெறாமல் என்னது? எச்சமா இருக்குன்னு அர்த்தம். முழுமை பெறாம இருக்குன்னு அர்த்தம். சொல்ல வரக்கூடிய கருத்தை பொருளை முழுமையா சொல்லாம எஞ்சி நிற்குது, முழுமை அடையாம இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ ஒரு சொல் தன்னுடைய பொருள்ல முற்று பெறாமலானது முழுமை அடையாமல் இருப்பதுக்கு பேர் தான் எச்சம் சொல்லும். பொதுவாக என்ன சொல்லுவோம்? அதான் எச்சம். ஓகேவா? அப்போ ஒரு வினைமுற்றின் விகுதி குறைந்து, இது என்ன சொல்லலாம்? இன்னொரு வழியாகவும் சொல்லலாம். ஒரு வினைமுற்றுடைய விகுதினா ஒன்றும் கிடையாதுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், நடந்தான் அப்படின்னா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அகிலன் நடந்தான் அப்படின்னா அகிலன் நடந்தான்ற ஒரு முழுமையான விஷயத்த சொல்லுதான். அகிலன் நடந்தான்ப்பா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுது, அது நடந்தான் அப்படின்னா. ஓகேவா? இதுதான் வினைமுற்று. பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வினைமுற்றின் விகுதி. இந்த இடத்துல விகுதி என்னன்னா நடந்தான். பிரிச்சோம்னா நடந்து பிளஸ் ஆன் அப்படின்னு சொல்லுவோமா? இது ரெண்டும் சேர்த்து எழுதும் போது தான் நடந்தான்னு வரும். ஓகேவா? அப்போ ஒரு வினைமுற்றினுடைய விகுதி என்னமா? இறுதி. விகுதின்றது கடைசின்னு சொல்லுவோம். இது கடைசி, இதுதான் விகுதி, இதுதான். ஓகேவா? அப்போ ஒரு வினைமுற்றினுடைய விகுதி குறைஞ்சிடுதான் அது. இந்த சொல் வந்து இந்த விகுதியை நீக்கிறோம், குறைஞ்சு போச்சு. அந்த சொல்ல வந்து அந்த விகுதி நீக்கிட்டோம், குறைஞ்சு போச்சு. ஓகேவா? அப்ப விகுதி குறைந்து இல்ல நீங்கி நிற்கும் சொல்லே, நிற்கக்கூடிய சொல். நீங்கி நிற்கக்கூடிய சொல் என்னது? மீது நீங்கி நிற்கக்கூடிய சொல் இதுதான். புரியா? விகுதி நீங்கிச்சு, அது குறைஞ்சிடுச்சு, அது குறைஞ்சி மீது நிற்கக்கூடிய சொல் இதானே? இதுதான் என்ன சொல்லுவோம்? வினை எச்சம் சொல்லுவோம். இதான் வினை எச்ச சொல்லும் சொல்லுவோம். புரியுதா? அப்ப நடந்தான்னா ஒரு முழுமையான விஷயத்த சொல்லலாம். டே அவன் நடந்தான்ற ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த இடத்துல விகுதியை தூக்கின உடனே, அந்த வினைமுற்றுடைய விகுதியை எடுத்த உடனே என்னவா மாறிடுச்சு? நடந்துன்னு மாறிடுச்சு. இந்த சொல் என்னவா மாறிடுச்சு? நடந்துன்னு மாறிடுச்சு. அப்ப நடந்துக்கு பாருங்களேன், நடந்துன்றது ஏதாவது முழுமையான ஒரு விஷயத்த சொல்லுதா? ஒரு முற்று பெறக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுதான்னா சொல்லலை.
புரியுதா? இப்போ கண்ணன் நடந்து நடந்து என்ன பண்ணா, அந்த முழுமையான விஷயத்து நடந்தானா ஓகே, கண்ணன் நடந்தாண்டா அப்படின்றத சொல்லிடுச்சு. இதுவே கண்ணன் நடந்து சென்றான் அப்படின்னு அடுத்த ஒரு முழுமை பெறும்போது ஒரு வார்த்தை வந்தாதான் அடே அவன் நடந்து சென்றான்டா, நடந்து போனான்டா நம்ம சொல்லுவோம். ஜஸ்ட் நடந்துன்னு மட்டும் நின்றுச்சு அப்படின்னா அது முழுமை பெறாத சொல்லு இல்லையா? இதுதான் வினை என்ன சொல்றது, எச்சம்னு சொல்லுவோம். அப்போ என்ஜின் இருக்குது இல்லையா, எச்சம்னு சொல்லுவோம். புரியுதா? புரிஞ்சதா? ஓகே, அடுத்து பாருங்க, முற்று பெறாத இந்த மாதிரி முற்று பெறாத வினைச்சொற்களை தான் என்ன சொல்லுவோம், வினை எச்சம் இல்லைன்னா எச்ச வினை. வினை எச்சம் இல்லைன்னா எச்ச வினை, ரெண்டும் ஒண்ணுதான். புரியுதா? ஸோ வினை எச்சம் இல்லை எச்ச வினை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இவ்வாறு முற்று பெறாத வினை எச்சங்கள் வேறொரு வினைமுற்றை கொண்டுதான் முடியும். புரியுதா? எங்கேயா ஸ்டேட்மெண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அகிலன் நடந்து அப்படின்றது முடிஞ்சு உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு வேற ஏதாவது சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகி நம்ம எங்கேயாவது படிச்சிருக்க மாட்டோம். புரியுதா? அப்போ இது முற்று பெறாம இருக்கு, இது முடிவு பெற்றாதான் அந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம படிக்கும்போது ஒரு பொருள் புரியும், அடுத்து நம்ம என்ன சொல்ல வராங்கிறது புரியும். புரியுதா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பெரும்பாலும் எப்படி இருக்கும், இப்ப அகிலன் நடந்து சென்றான், புரியுதா, பின்பு வீட்டிற்கு சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதை இருக்கும். ஓகேவா? அப்ப பாருங்க, ஒரு வினை எச்சம், ஒரு எச்ச வினை இன்னொரு வினை முற்ற கொண்டுதான் முடியும். புரியுதா? நல்லா பாருங்க. அப்போ ஒரு எச்சம் இன்னொரு வினை சொல்ல ஒரு வினை முற்ற கொண்டு முடிகிறதுனால, ஒரு வினை முற்ற கொண்டு முடிகிறதுனால இது வினை எச்சம். புரியுதா? இதே இடத்துல எச்சமா இருந்து இதே இடத்துல பெயர் சொற்களை மட்டும் கொண்டு முடியுது அப்படின்னா அது பெயரெச்சம். அது நம்ம பெயரெச்ச கான்செப்ட்ல பார்ப்போம். புரியுதா? ஸோ அப்போ நடந்து சென்றான் அப்படின்றது நடந்துன்றத இந்த இடத்துல எச்ச சொல், வினை எச்ச சொல். ஓகேவா? அப்ப இந்த வினை எச்ச சொல் அடுத்த ஒரு வினை முற்று சொல்ல கொண்டுதான் ஒரு சென்டென்ஸ்ல முடியும். முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் முடியுதா? அப்பதான் ஒரு முழுமையா கொடுக்கும், ஒரு முழுமையா ஒரு பொருளை கொடுக்கும். ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்க. கண்ணன் படித்து, ஓகேவா, கண்ணன் படித்து வந்தான். பாருங்க, வந்தான்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு வினைமுற்ற கொண்டுதான் முடியும். புரியுதா? அப்ப இந்த இடத்துல வினை எச்சம்னது படித்துன்னு சொல்லக்கூடியது. இந்த வந்தான்றதை விட்டுருங்க. இப்ப நான் எக்ஸ்ட்ரா எழுதுனது ஒரு முழுமை பெறணும், ஒரு பொருள் வரணுன்றதுக்காக முழுமை பெறணுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா எழுதுனது, அடுத்து ஒரு வினைமுற்ற நான் எழுதிட்டேன். இப்ப வெறும் கண்ணன் படித்து அப்படின்னா கண்ணன் படித்து என்ன பண்ணான், படித்து வந்தானா, இல்ல படித்து சென்றானா, இல்ல படித்து வருவானா, ஏதாவது சொல்லணும் இல்லையா? அப்ப அதுக்கு அடுத்த ஒரு பொருளை சொல்லாம, ஒரு வினைமுற்ற சொல்லாம ஜஸ்ட் படித்துன்னு மட்டும் முழுமை பெறாம இருந்துச்சு அப்படின்னா அதான் வினை எச்சம், இல்ல எச்ச வினைன்னு சொல்லுவோம். புரியுதா? இப்ப இதே இந்த எச்சத்தை நம்ம வினை முற்றா மாத்திரம்னா என்னவா மாறும், கண்ணன் படித்தான் அப்படின்னு சொன்னா எடுது கண்ணன் படிச்சான்பா அப்படின்ற ஒரு பொருள் தருது இல்லையா? இப்ப இந்த படித்தான்றதுல ஆணை தூக்கிட்டோம், அதனுடைய விகுதியை தூக்குறதுனால என்னவா மாறிடுச்சு, அது எச்சமா மாறிடுச்சு, படித்துன்னு எச்சமா மாறிடுச்சு. புரியுதா? அப்ப கண்ணன் படித்து, அமுதன் ஓடி என்ன பண்ணான், ஓடி விழுந்தான், இல்ல ஓடி சென்றான். பாருங்க, அடுத்த ஒரு வினைமுற்ற கொண்டு முடியும் போதுதான் பொருள் முழுமையடையும். இந்த வினைமுற்ற இல்லை அப்படின்னா இது எஞ்சில் இருக்கும், அப்படியே நிற்கும். ஏன்னா இது வினை எச்ச சொற்கள். புரியுதா? அப்ப கண்ணன் படித்து, அமுதன் ஓடி, புரியுதா, படித்து ஓடி பாருங்களேன், ஊ அப்படின்னு முடியும். நம்ம ஷார்ட்கட்டா படிச்சு வச்சிருமா, ஒரு வினை சொல்லானது எச்சமா இருக்கும்போது ஊன்னு முடியுது, இல்ல ஈனு முடியுது பெரும்பாலும் அப்படின்னா இதானது வினை எச்ச சொற்களா முடியும். இல்ல ஆணு முடியுது அப்படின்னா பெரும்பாலும் அது பெயர் எச்ச சொற்களா இருக்கும். அப்படின்னா நம்ம ஷார்ட்கட்டா படிச்சு வச்சிருப்போம் இல்லையா? ஓகே, இது ஓகே தான். ஆனா எல்லா இடத்துலயும் அது கை கொடுக்காது, பார்த்துக்கோங்க. பெரும்பாலான இடத்துல கை கொடுக்கும், ஆனா எல்லா இடத்துலயும் கை கொடுக்காது. ஓகேவா? இது ஜஸ்ட் எச்சம்னா என்னன்னு பார்த்துட்டோம். படித்து, ஓடி, இதெல்லாம் எச்ச சொற்கள், வினை எச்ச சொற்கள். ஓகேவா? அடுத்து நம்ம கான்செப்டா என்ன பார்த்தோம், இந்த வினை எச்ச சொற்கள் ஒரு வினைமுற்ற கொண்டு தானே முடியும்னு பார்த்துருப்போம். ஆக்சுவலி ஆல்ரெடி நான் பார்த்துட்டோம் இல்லையா? அதான் கொடுத்தாங்க பாருங்க. படித்து வந்தான் ஒரு வினைமுற்ற கொண்டு முடியும், ஓடி சென்றான் ஒரு வினைமுற்ற கொண்டு தான் முடியும். புரியுதா? அப்ப இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல, இந்த ஒரு சென்டென்ஸ்ல எது பார்த்தா எச்ச சொற்கள், படித்து, ஓடி, இதெல்லாம் வினை எச்ச சொற்கள். அதனால தான் அதுல ரெட் கலர்ல உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஷேட் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. இதுவே இந்த எச்ச சொற்களை இதே முழுமையா வினை முற்று சொற்களா இருந்தா எப்படி மாறி இருக்கும், கண்ணன் படித்தான், அமுதன் ஓடினான் இருக்குமா? ஓகேவா? இதெல்லாம் என்னது, வினை முற்று சொற்கள். இதெல்லாம் பாருங்க, ரெட் கலருக்கு எல்லாமே அது வினை எச்ச சொற்கள். ஸோ வினை எச்சத்துக்கு இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்க, படித்து, ஓடி, நடந்து, விழுந்து, எழுந்து, எழுதி. புரியுதா? இந்த சொற்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு முழுமையடையாம இருக்கும். அதனாலதான் இதை என்ன சொல்லுவோம், வினை எச்சம் சொல்றோம். எச்ச சொற்கள் எச்ச வினைன்றதை சொல்றோம். ஓகேவா? இதனால வினை எச்சம்.
இப்போ இதே சொற்களை படித்தான், ஓடினான், நடந்தான், விழுந்தான், எழுதினான், முழுமை பெறுது இல்லையா, வினை முற்று பெறுது இல்லையா, அதான் என்னது வினை முற்று. அப்போ வினை எச்சத்துக்கும் வினை முற்றுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ இதுதான். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, இந்த வினை எச்சத்தை காலத்தின் அடிப்படையில் நல்லா பாருங்க. காலத்தின் அடிப்படையில் பொதுவாக காலம்ன்றது முக்காலம் இல்லையா? அப்போ காலத்தின் அடிப்படையில் பிரிக்கணும் அப்படின்னா பொதுவாக எத்தனை காலமாக எத்தனை வகையாக தான் இருக்கும்? அது முக்காலத்துக்கும், அதாவது 3 வகையாக தான் இருக்கும், முக்காலத்துக்கும் பொருந்தும். ஓகேவா? அங்கே பாருங்க, இறந்த கால வினையச்சம், நிகழ்கால வினையச்சம், எதிர்கால வினையச்சம். ஓகேவா? எதிர்கால வினையச்சம் அப்போ என்னது? ஒரு வினையச்ச சொல் இருக்க போது அடுத்து முற்று பெறக்கூடிய ஒரு சொல் அடிப்படையில் அது எதிர்காலத்தை குறிக்குதா, இறந்த காலத்தை சொல்லுதா, இல்லை நிகழ்காலத்தை சொல்லுதான்றது தெரியும். பிளஸ் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே வினை எச்ச சொல் வினை எச்ச சொல்லும் அதில் இருக்கும், எச்ச வினை சொல்லும் அதில் இருக்கும். பாருங்க, படித்து 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 இதெல்லாம் என்னமா? இதெல்லாம் வினை எச்சம். புரியுதா? வந்தான், வருகின்றான், வருவான், இதெல்லாம் என்னது? ஒரு வினை முற்ற கொண்டு முடியுது. ஒரு வினை எச்சம் வினை முற்ற கொண்டு தான் முடியும். பார்த்துட்டோமா? அதான் வினை எச்சம். புரியுதா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ இதில் காலத்தை காட்டுது இல்லையா? 3 வகை பாருங்க. படித்து வந்தான், வந்தான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவன் படிச்சுட்டு வந்துட்டான். சரியா? வந்தான்றது அப்போ இறந்த கால வினை எச்சம். புரியுதா? படித்து வருகின்றான், இல்லை படித்து வருகிறான், கிரு கின்று ஆண் என்று என்னது? நிகழ்காலத்தை சார்ந்தது. பார்த்தோமா? அப்போ பாருங்க, படித்து வருகின்றான், படித்து வருகிறான், அப்போ நிகழ்காலத்தை சொல்லுது. அப்போ நிகழ்கால வினை எச்சம். புரியுதா? படித்து வருவான், வரக்கூடிய எதிர்காலத்தை சொல்லுது. அப்போ எதிர்கால வினையச்சம். புரியுதா? ஸோ அப்போ வினையச்சத்தை காலத்தின் அடிப்படையில் 3ஆ பிரிக்கிறோமா? இப்படிதான் பிரிக்கிறோம். சரியா? ஸோ அடுத்து பாருங்க. ஓகேவா? இது அடிப்படையில் இது இல்லாமல் பொதுவாக வினையச்சத்தை 2 வகையாக பிரிப்போம். தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம். தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம். பொதுவாக இந்த தெரிநிலை குறிப்பு அப்படின்றத பெயரச்சம் வினையச்சம் இது அடிப்படையில் நீங்க படிக்கும்போது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தெரிநிலை அப்படின்றதும் குறிப்பு அப்படின்றதும் நல்லா பாருங்க. தெரிநிலை அப்படின்றது செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டும். செய்யக்கூடிய செயல் என்னன்றதையும் அது என்ன காலம் அப்படின்றதையும் தெளிவா காட்டும். தெரிநிலை பாருங்க, பேர்ல இருக்கு தெரிநிலை. இது தெளிவா தெரியும், காலமும் செயலும் தெளிவா தெரியும். குறிப்பு அப்படின்றது அதனுடைய பண்பை உணர்த்தும், ஒரு பண்பை உணர்த்தும். அந்த ஒரு வினையச்சமா இருக்கட்டும், பெயரச்சமா இருக்கட்டும், அது எந்த பண்புல இருக்கு அதனுடைய பண்பை சொல்லும், குணத்தை சொல்லும். ஓகேவா? இது என்ன உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது புரியும். புரிஞ்சதா? ஷார்ட்டா தெரிநிலை அப்படின்னா செயல் காலம் காட்டும், குறிப்பு அப்படின்னா அதனுடைய பண்பை காட்டும். புரியுதா? காலத்தை காட்டாம பண்பை மட்டும் காட்டும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ பாருங்க தெரிநிலை வினையச்சம். ஃபர்ஸ்ட் பாருங்க தெரிநிலை வினையச்சம். தெரிநிலை வினையச்சம் அப்படின்றது ஒரு வினையச்சம், அதை பேஸ் பண்ணி வரக்கூடியதுல செயலும் அதனுடைய செயலையும் காலத்தையும் காட்டும், வெளிப்படையா தெரியுமாறு வெளிப்படையா காட்டும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி காட்டக்கூடிய எச்சம் தெரிநிலை வினையச்சம். எக்ஸாம்பிள் பாருங்க, எழுதி வந்தான், எழுதி வந்தான். இப்போ எழுதி வந்தான்ற இந்த ஸ்டேட்மெண்ட்ல எழுதி அப்படின்றதா வினையச்சம். உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா எழுதி ஜஸ்ட் எழுதின்னு மட்டும் எழுதுங்களேன், ஏதாவது ஒரு முழுமை பெறுதானா? கிடையாது. இதே எழுதி வந்தான் அப்படின்னா ஒரு முழுமை பெறுது. ஓகேவா? அப்ப எழுதி பாருங்க, இதுல பாருங்க செயலையும் காலத்தையும் காட்டணும் சொன்னோம் இல்லையா? இப்ப எழுதி அப்படின்ற ஒரு சொல் அதனுடைய செயல் என்னவா இருக்கும்னா, எழுதி அப்படின்றது அதனுடைய தொழில் செயல் எதவா இருக்கும்? எழுதுதல். எழுதினது ஏதாவது ஒன்று எழுதுறான்பா, ஒரு செயல்னது எழுதுதல்ன்ற செயலை குறிக்குதா? ஸோ அப்போ எழுதுதல்ன்ற செயலை குறிக்கும். எழுதி வந்தான், நல்லா பாருங்க, எழுதி வந்தான், வந்தான் அப்போ என்னது? காலத்தை காட்டுது. இந்த இடத்துல எழுதி வந்தான் அப்படின்றது என்னது? இறந்த காலத்தை காட்டுது, இறந்த காலத்தை காட்டுது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல எழுதி அப்படின்றது பக்கத்துல இருக்கக்கூடிய வினைமுற்றின் அடிப்படையில, அந்த சொல்லின் அடிப்படையில காலத்தை காட்டுது. என்னவா காட்டுது? வந்தான்றது அடிப்படையில இது இறந்த காலத்தை காட்டுது. புரியுதா? ஸோ அப்போ பாருங்க, எழுதி வந்தான் அப்படின்றது எழுதுதல்ன்ற செயலையும், எழுதுதல் அப்படின்ற ஒரு செயலையும் நம்மளுக்கு சொல்லுது. அது எந்த காலத்தை காட்டுது அப்படின்றதையும் சொல்லுதா? ஸோ இதுதான் தெரிநிலை வினையச்சம். ஓகேவா? இங்க பாருங்க, அடுத்து பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள். படிக்க செல்கிறான், இல்ல படிக்க செல்கின்றான். என்னது? இறந்த காலம், இது நிகழ்காலம். அதே சமயத்துல படிக்க அப்படின்றதுல பார்க்கும்போது என்ன செயல்? படித்தல். படிக்க அப்படின்னா அதோட செயல் என்னமா? படித்தல். எழுதிய அப்படின்னா எழுதுதல். படித்தல் அப்படின்னா என்ன சொல்றது? படிக்க அப்படின்னா படித்தல். ஓடி அப்படின்னா ஓடுதல். புரியுதா? இதெல்லாம் செயல். ஓகேவா? ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வினைமுற்றின் அடிப்படை, வினைமுற்றை கொண்டு தான் முடியும். அப்போ வினைமுற்றின் அடிப்படையில் இது என்ன காலத்தை குறிக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? படிக்க செல்கின்றான், இந்த இடத்துல படித்தல் அப்படின்றது செயல், படிக்க அப்படின்றது செல்கிறான்னு வருது இல்லையா? செல்கிறான் அப்போ நிகழ்காலத்தை சொல்லுது. அப்போ நிகழ்கால பெயரெச்சம். புரியுதா? ஸோ அப்போ பாருங்க,
அப்ப தெரிநிலை வினையெச்சம் அப்படின்றது செயலையும் காட்டும், காலத்தையும் வெளிப்படையா காட்டும். காலத்தையும் செயலையும் வெளிப்படையா காட்டுதா? காட்டும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, குறிப்பு வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம் என்ன சொல்லும்? காலத்தை வெளிப்படையா காட்டாது. காலத்தை, அது எந்த காலம் அப்படின்றது வெளிப்படையா காட்டாது, மாறாக என்ன காட்டும்? பண்பை காட்டும். ஓகேவா? அந்த வினையெச்சம் அதனுடைய பண்பை, அந்த வினையெச்சம் எப்படி இருக்கும்? பண்பை உணர்த்துற மாதிரி இருக்கும். ஓகேவா? பாருங்க, பண்பினை மட்டும் உணர்த்தி காட்டுவது வரக்கூடிய எச்சம் குறிப்பு வினையெச்சம். எடுத்துக்காட்டு பாருங்க, மெல்ல பேசினான். ஓகேவா? அங்க பாருங்க, இந்த இடத்துல மெல்ல, நோயின்றி, இதுதான் எச்சம், இதுதான் வினையெச்சம். அடுத்து பாருங்க, பேசினான், வாழ்ந்தான் அப்படின்ற ஒரு வினைமுற்ற கொண்டு முடியுதா? ஓகே. இந்த இடத்துல பாருங்க, இந்த மெல்லன்ற சொல்லும் சரி, இந்த நோயின்றி அப்படின்ற சொல்லும் சரி, ஏதாவது காலத்தை காட்டுதா? மெல்ல அப்படின்ற ஒரு சொல்லுக்கு ஏதாவது காலம் தெரியுதான்னு பாத்தீங்கன்னா காலத்தை காட்டாது. நோய் இன்றி, இல்லாமல் அர்த்தம். இன்றினா இல்லாமல், பட் நோய் அன்றி, நோய் இன்றி. அப்ப இன்றி அன்றி அப்படின்ற ஒரு சொல் அதுவும் எச்சத்தை காட்டுது, வினை எச்சத்தை குறிக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அப்ப பாருங்க, மெல்ல எப்படி பேசுறான்? மெல்ல பேசுறான். அப்போ மெல்லன்றது எதை குறிக்குது? பண்பை குறிக்குது. அவன் பேசக்கூடிய பண்பு எப்படி இருக்கு? அதோட குணம் எப்படி இருக்கு? மெல்ல பேசுறான். புரியுதா? அப்ப மெல்லன்ற பண்பை குறிக்குது. அப்ப காலத்தை காட்டாம மெல்ல அப்படின்ற பண்பையும், நோய் இன்றி, இல்ல அப்படின்ற ஒரு பண்பு, நோய் இல்ல அப்படின்ற, இல்லன்றது ஒரு பண்பு தானே, அப்ப இல்ல அப்படின்ற ஒரு பண்பையும் குறிக்கிறதுனால இது குறிப்பு வினையெச்சம். புரியுதா? அப்போ நோயின்றி, மெல்ல அப்படின்ற இந்த சொற்கள்லாம் என்னது? குறிப்பு வினையெச்ச சொற்கள், குறிப்பு வினையெச்ச சொற்கள். புரியுதா? ஸோ இதுதான் தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் சொல்லணும். புரியுதா? அடுத்து பாருங்க, முற்றெச்சம். அடுத்து முற்றெச்சம் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். முற்றெச்சம் ஒரு வினைமுற்று சொல், ஒரு வினைமுற்று சொல். நல்லா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அகிலன் படித்தான், அகிலன் படித்தான், அகிலன் படித்தான். இது என்னது? இது வினை முற்று. வினைமுற்றா? ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு வினைமுற்று சொல். இந்த இடத்துல வினைமுற்று சொல் என்னது? படித்தான் அப்படின்றது ஒரு வினைமுற்று சொல். எச்ச பொருளில் வந்து அப்படின்னா பாருங்க, இது வினைமுற்றா இருக்கு. இது என்னவா மாறப்போகுது? இந்த ஸ்டேட்மெண்ட்ல, முற்றச்ச ஸ்டேட்மெண்ட்ல இது வினை எச்சமா மாறப்போகுது. இது எச்சமா மாறப்போகுது அப்படின்னா எப்படி முற்று பெறும்? இன்னொரு வினைமுற்றை கொண்டு முற்று பெறும் இந்த ஸ்டேட்மெண்ட். புரியுதா? சோ இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் முற்று எச்சம் சொல்லுவோம். ஒரு முற்று பெற்ற வினை எச்சமா மாறி இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடியுது அப்படின்னா அதுதான் முற்று எச்சம். புரியுதா? பாருங்க, ஒரு வினைமுற்று சொல் எச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்று சொல்லை கொண்டு முடியும். சரியா? அதுதான் முற்றெச்சம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துருமா? பாருங்க, எடுத்துக்காட்டு, மைத்திலி வந்தனல் பாடினாள். மைத்திலி வந்தனல் பாடினாள். நல்லா பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் ஒரு வினைமுற்றா இருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வினைமுற்று ஸ்டேட்மெண்டா இருந்துச்சுன்னா மைத்திலி என்ன இருக்கும்? மைத்திலி வந்தால்னு இருந்திருக்கும். ஜஸ்ட் மைத்திலி வந்தால்னு இருக்கும். புரியுதா? இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வினைமுற்று, இதுதானே வினைமுற்று. இந்த வினைமுற்று என்ன மாறுதுன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ல மைத்திலி வந்தால் அப்படின்றது வினை எச்சமா மாறணும். என்ன ஆகும்? வந்துன்னு மாறணும். மைத்திலி வந்து என்ன பண்றா? ஏதோ ஒரு வினைமுற்றை சேர்க்கிறாங்க. பாடினால் அப்படின்ற ஒரு வினைமுற்றை சேர்க்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, ஒரு வினைமுற்றா இருந்தது, இந்த ஸ்டேட்மெண்ட்ல வினை எச்சமா மாறி இன்னொரு வினைமுற்ற பக்கத்துல எழுதி என்ன பண்ணுது? ஒரு முழுமையான பொருள் தருது. மைத்திலி வந்து பாடினால் இருக்கு இல்லையா, இதோடைய மீனிங்கும் மைத்திலி வந்தனல் பாடினால் அப்படின்ற இதோடைய மீனிங்கும் ரெண்டு ஒண்ணு. அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, இந்த வந்தனல் அப்படின்ற மீனிங் என்னன்னா வந்துன்னு அர்த்தம். என்ன பொருள் இது? வந்துன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப வந்தனல்ன்றது இந்த இடத்துல என்னன்னா, பார்க்க வினைமுற்று மாதிரியா இருக்கும், ஆனா வந்தனல், வந்தால் சொல்ல வந்தனல் சொல்றாங்க. அப்ப இது ஒரு வினை எச்சம், வினை எச்ச சொல் இது. புரிஞ்சதா? அப்போ மைத்திலி வந்தால் அப்படின்னா ஒரு வினைமுற்று, ஒரு தொடர். இதுவே மைத்திலி அந்த வந்தால்ன்றது வந்தனல் அப்படின்னா வந்தனல் வந்துன்னு அர்த்தம். அப்போ மைத்திலி வந்து பாடினால் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது இல்லையா, அதுதான் முற்று எச்சம். புரியுதா?
அப்போ ஆல்ரெடி வினைமுற்றா இருந்த ஒரு சொல் அடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்ல வினை எச்சமா மாறி அடுத்த ஒரு வினைமுற்றை கொண்டு தான் முடியும். இதுதான் முற்று எச்சம் சொல்லும். புரியுதாமா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே கிடையாது. புரியுதா? அப்போ மைத்திலி வந்தனல் பாடினாள் அப்படின்னா மைத்திலி வந்து பாடினாள் அர்த்தம். ஓகேவா? அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நீங்களே சொல்லலாம், வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். படித்தனல் மகிழ்ந்தாள். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு வினைமுற்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்திருக்கும்னா எப்படி இருந்திருக்கும்? வள்ளி படித்தால் இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்? வள்ளி படித்தால் இருந்திருக்கும். ஓகேவா? இது என்னது? இது ஒரு வினைமுற்று தொடர். பாருங்க, வினைமுற்று. படித்தாள்ன்றது வள்ளி படிச்சா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுது இல்லையா? அப்போ வினைமுற்று. இந்த படித்தாள்ன்றது வினை எச்சமா மாறணும் இல்லையா? அப்போ அது முற்று எச்சம். வினை எச்சமா மாறி என்ன பண்ணும்? இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடியணும். அப்போதான் அது முற்று எச்சம். அப்போ இந்த படித்தாள்ன்றது என்னவா மாறுதுன்னா, எப்படி வந்தாள்ன்றது வந்தனல் மாறுதோ இங்க படித்தாள் அப்படின்றது படித்தனல் அப்படின்னு மாறும். படித்தனல் என்ன அர்த்தம்? படித்துன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப என்னவா மாறுது? வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படின்னது வள்ளி படித்து மகிழ்ந்தால் பொருள்படும். சரியா? வள்ளி படித்து மகிழ்ந்தாள் அப்படின்னாலும் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படின்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் முற்றெச்சம். இதை என்ன சொல்லுவோம்? முற்றெச்சம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது இன்னும் ரொம்ப சிம்பிள். வினைமுற்றுனா என்னது? சிம்பிள், முழுமை பெறும், பொருள் முழுமையடையும். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். நம்மளுக்கு தெரியும், ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல். வினைனாலும் செயல்னாலும் ஒண்ணுதான். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் அப்படின்னாலும் ஒன்றன் வினையை குறிக்கும் சொன்னாலும் ரெண்டும் ஒரே பொருள் தான். அது என்னது? வினைச்சொல். ஓகேவா? ஸோ அது வினைச்சொல். அப்ப பாருங்க, பொருள் முழுமையடைந்து ஒரு சொல் தான் என்ன சொல்ல வருதோ அதை சொல்லும் போதே நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்ற பொருள் முழுமையா புரியும், ஒரு முழுமை அடையும். அப்போ பொருள் முழுமை அடைந்து முற்று பெற்ற வினை சொற்களை என்ன சொல்லுவோம்? வினை முற்று இல்ல முற்று வினைன்னு சொல்லுவோம். எப்படி எச்ச வினை வினை எச்சம் சொல்றோமோ அதே போல வினை முற்று முற்று வினை எப்படி வேணா சொல்லலாம். புரியுதா? ஸோ வினை முற்று முற்று வினை என்பர். ஓகேவா? இப்போ இந்த வினை முற்று வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இந்த வினை முற்று பெறக்கூடிய அந்த வினை முற்று சொற்கள் பொதுவாகவே அது என்ன திணை, பால், காலம், இடம், எண் இது எல்லாத்தையும் உணர்த்தும், காட்டும். புரியுதா? எக்ஸாம்பிள் பாருங்க. மலர்விழி எழுதினாள். வினைமுற்று தொடர ஒரு வினைமுற்று சொல் தானே இது. இந்த இடத்துல வினைமுற்று சொல் என்னது? எழுதினாள் அப்படின்றது. அப்போ மலர்விழி எழுதினாள். அப்போ மலர்விழி எழுதினா அப்படின்ற ஒரு முழுமையான பொருள் நம்மளுக்கு சொல்லிடுச்சு, ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடுச்சு இல்லையா? அப்போ வினை முற்று பெற்று சொல்லிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதுவே மலர்விழி எழுதி அப்படி இருந்ததுன்னா அது என்ன சொல்லுது? வினை எச்சம் இல்லை எச்ச வினைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படி நம்ம அந்த கான்செப்ட் பார்த்துட்டோம், அதை நம்ம விட்டுட்டோம். இப்போ நம்மளால அது போக தேவையில்லை. இப்போ மலர்விழி எழுதினாள் அப்படின்னா இதுதான் வினை முற்று. ஓகேவா? இப்போ இந்த வினை முற்று எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். திணையும் காட்டும், பால் காட்டும், காலம் காட்டும், எண் காட்டும், இடம் காட்டும், எல்லாத்தையும் காட்டுமா? ஓகேவா? காட்டுதா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எழுதினாள்ன்றது ஒரு இந்த இடத்துல எழுதினாள் ஒரு பெண்ணை குறிக்குதா? அப்ப பாருங்க, பெண்பாலை குறிக்குதா? ஓகே. பெண்பால்ன்றது அக்ரிணையா உயர்திணையா? பொதுவாக மனிதர்களை குறிச்சா அது உயர்திணை. அப்ப பாருங்க, உயர்திணை அப்படின்றதையும் காட்டுது. ஓகேவா? என்ன சொல்றது? மலர்விழி எழுதினாள் அப்படின்றது இறந்த கால ஒரு வினை. ஓகேவா? இந்த வினை எப்படிப்பட்டது? இறந்த காலத்தை குறிக்குது. அப்போ எழுதினால் சொல்ற இறந்த காலத்தையும் குறிக்குது. புரியுதா? நல்லா பாருங்க. இப்போ இடம்னா என்னமா? இடம் மூவிடம் 3 வகை பார்த்தோமா? என்னது? தன்மை, முன்னிலை, படற்கை. அதான் இடம் சொல்லுவோம். நல்லா பாருங்க. 3வது நபரை பத்தி பேசுறோம் அப்படின்னா அது படற்கை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மலர்விழின்ற ஒருத்தவங்களை பத்தி நம்ம இப்ப நீங்களும் நானும் பேசுறோம்னா மலர்விழி எழுதினாலும் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் உங்கள்கிட்ட மலர்விழி எழுதினால் அப்படின்னா இது தன்மைனா நான், முன்னிலைனா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நம்ம 3வது ஒரு பெண்ணை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ அது படற்கை இடத்தை சொல்லுது, 3வது நபரை சொல்லுது. அப்போ இந்த இடம் என்னது? இது ஒரு படற்கை இடம் அப்படின்றதையும் நம்மளுக்கு காட்டுது. புரியுதா? ஓகேவா? ஒண்ணு அவங்களுடைய பெயர், அது உயர்தனையா இருந்தா அவங்களுடைய பெயர் இல்ல அவங்கள குறிக்கிற மாதிரி இருக்கும். இது அக்ரணையா இருந்தா அது என்ன பொருள் அப்படின்றது அது அவை அப்படின்ற மாதிரி குறிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மலர்விழின்றது ஒரு பெண். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? அவள் எழுதினால் சொல்லுவோமா? அப்ப அவள், அவன், அது, அவை. புரியுதா? இந்த அவர் இந்த மாதிரி சொற்கள்லாம் படற்கை சொற்கள், 3வது நபரை குறிக்கக்கூடிய சொற்கள். புரியுதா? இதுவே தன்மை முன்னிலை அப்படின்னா ஒண்ணு நானும் சொல்லிடுவேன், இல்ல நீங்களும் சொல்லிடுவேன், நீவிர் அப்படிலாம் சொல்லிடுவேன். புரியுதா? அது இல்லாம ஜஸ்ட் பெயரை குறிக்குது அப்படின்னா அது மேக்ஸிமம் 3வது நபரை நீங்களும் பேசிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்ப படற்கை அப்படி இடத்தையும் காட்டிடுது. புரியுதா? அடுத்து பாருங்களேன், எண் அப்படின்றது ஒருமையா பன்மையான்றது.
இந்த இடத்துல மலர்வின்றது ஒருத்தரா பல பேரா, ஒரே ஒரு பெண் தான். அப்போ இந்த இடத்துல ஒருமை அப்படின்றதையும் காட்டுதா? ஓகேவா? இது எல்லாம் பாருங்க இந்த எழுதினால்ன்ற சொல்ல வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடும். எழுதினால்ன்ற சொல்ல வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். புரியுதா? அப்போ எழுதினால் அப்படின்றது ஒரு பெண்பால குறிக்குது. பெண்ன்றதுனால அது உயர்தனையும் குறிக்கும். எழுதினால் அப்படின்றது இறந்த காலத்துக்கான ஒரு சொல். ஓகேவா? அதே போல எழுதினால் அப்படின்றது ஒரு பொண்ணை பத்தி நம்ம பேசுறோம். நீங்களாலும் ஒரு பொண்ணை மூன்றாவது நபரை பத்தி பேசுறோம். அப்போ இடத்தையும் குறிக்குது. எழுதினால் அப்படின்னா ஒரே ஒரு பெண்ணை பத்தி மட்டும் தான் நம்ம சொல்றோம். அப்போ ஒருமை அப்படின்றதையும் சொல்லுது, என்னையும் சொல்லிடுது. ஓகேவா? அப்போ இந்த 5ஐயும் காட்டணும். ஒரு வினைமுற்று அப்படின்னா இந்த 5ஐயும் காட்டும், இந்த 5ஐயும் குறிக்கும். ஓகேவா? பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்து பாருங்க, இதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிதான். கண்ணன் பாடுகிறான். பாடுகிறான் அப்படின்றது நிகழ்காலத்தை குறிக்கும். இந்த இடத்துல காலம் மட்டும் என்னது? நிகழ்காலம். பாடுகிறான் ஆண்பால், உயர்திணை. புரியுதா? பாடுகிறான் மூன்றாவது நபர் கண்ணன்றவரை பத்தி பேசிருக்கோம். ஒரு பாடுகிறான்னா அவன் பாடுகிறான்னு அர்த்தம். இந்த இடத்துல கண்ணன் கூட விட்டுருங்க, ஜஸ்ட் பாடுகிறான்னு எடுத்து. பாடுகிறான் அப்படின்னா ஏதோ ஒரு மனிதன். அப்ப நம்ம அவனை என்ன சொல்லுவோம்? அவன்னு சொல்லுவோம். அவன் பாடுகிறான்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப அவன்றது ஒரு படற்கை இடத்தை குறிக்குது. அதே போல பாடுகிறான்னு சொல்லிட்டு ஒருத்தரை தான் சொல்லுது. பாடுகிறான் அப்படின்னா ஒருத்தர் தான். அப்போ என் ஒருமையை சொல்லுது. சொல்லுதா? ஓகே, அடுத்து பாருங்களேன். இது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இது ஒன்றுமே கிடையாது. இப்போ இது வந்து பார்த்தோன்னா உயர்தனை வச்சு சொல்லிட்டோமா? இது ஒன்று இல்லை. மாடுன்றது என்னம்மா? மாடுன்றது மாடு மேயும். மேயும் அப்படின்னாவே ஒரு ஆணினத்தை, ஒரு ஆண்களையோ பெண்களையோ இல்லை மனித இனத்தை பார்த்து மேயும், நீ மேயும், நான் மேயும், அவர்கள் மேயும் சொல்லுமா? சொல்ல மாட்டோம். இதுவே மாடு மேயும், மாடுகள் மேயும் சொல்லுமா? சொல்லுமா? அப்போ உயர்தனையை குறிச்சு அக்ரிணையை குறிக்கிறோம். அப்போ பாருங்க, இந்த இடத்துல திணை அக்ரிணை. இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் திணை அக்ரிணை. ஓகேவா? அதே போல பால் அப்படின்றது பார்த்து, பால்னா என்னது? அக்ரிணை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்றது? ஒன்றன் பாலா பலவின் பாலா. இந்த இடத்துல மாடு மேயும்னு சொல்லலாம், மாடுகள் மேயும்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் பொதுவா இந்த ஒரு சொல்லுன்றது அமையும். அப்ப இந்த இடத்துல பால் என்னது? இருபாலுக்கும் பொருந்தும். அக்ரிணையில இருபாலுக்கும் பொருந்தும். சரியா? அப்ப எதாவது நம்ம குறிச்சுக்கலாம். அதே போல மேயும் அப்படின்னா எதிர்காலத்தை குறிக்கும். இதுவே மாடு மேய்கிறது அப்படின்னா நிகழ்காலம். மாடு மேய்ந்தது அப்படின்னா இறந்த காலம். மாடு மேயும் அப்படின்னா அது எதிர்காலம். அப்ப காலத்தையும் சொல்லுது. இந்த மேயும்ன்ற சொல் காலத்தையும் சொல்லுதா? ஓகேவா? அதே போல மாடை பத்தி பேசுறோம். இப்போ நீங்களாலும் மாடை பத்தி பேசுறோம்னா அது என்னது? மூன்றாவதா ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அது என்னது? மாடு மேயும். இப்போ நான் அவளை பார்த்து கேட்குறேன், டே அந்த மாடு மேயும்பா அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது மூன்றாவது படற்கை இடத்தை பத்தி பேசுறோமா? ஓகே, அடுத்த இடமும் தெரிஞ்சு. அதே போல மேயும் அப்படின்ற இடத்துல அது ஒரு மாடா இருக்கலாம், இல்ல பல மாடுகளா இருக்கலாம். புரியுதா? அப்போ ஒருமையாவும் இருக்கலாம், பன்மையாவும் இருக்கலாம். பொதுவா இந்த இடத்துல எண்ணெய் வச்சு அது ஒருமையா இருக்கலாம், பன்மையாவும் இருக்கலாம். அப்போ எண்ணையும் சொல்லும். ஒருமையை பன்மை எதுவாக இருக்கட்டும். அப்போ ஒருமை பன்மைன்றதமா எண், அந்த எண்ணையும் சொல்லும். சொல்லுதா? ஸோ இதுதான் வினை முற்று. ஓகேவா? புரிஞ்சதா? ஓகே, இப்போ இந்த வினைமுற்றை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். சேம் திரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. திரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினை. இந்த வினைமுற்றுல மட்டும் தெரிநிலை குறிப்பு அப்படின்றதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது வேற கான்செப்டா இருக்கும். ஒரு சின்ன கான்செப்ட், சின்ன சேஞ்சா இருக்கும். நல்லா பாருங்க. திரிநிலை வினைமுற்று அப்படின்னா ஒரு செயல் நடைபெறுவதற்கு அப்படின்னா ஒரு வினை, ஒரு செயல் நடைபெறுவதற்கு அந்த செயல் நடைபெறுது இல்லையா? அது அடிப்படையில் அந்த செயலை செய்யறது யாரு, அந்த செயலை செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய கருவி என்ன, அந்த செயலை செய்யக்கூடிய நிலம். நிலம்னா என்னது? இந்த இடத்துல இடம், இடத்தை குறிக்குது, இடத்தையும் காட்டும். அந்த செய்யக்கூடிய செயல் என்ன, அந்த செயலை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த செயலையும் காட்டும். அந்த செயல் இறந்த காலத்தை குறிக்குதா, நிகழ்காலத்தை குறிக்குதா, எதிர்காலத்தை குறிக்குதா, காலத்தையும் காட்டும். ஓகேவா? அடுத்து பாருங்களா, செய்பொருள். அந்த ஒரு செயலை செய்யறது மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அதான் செய்பொருள். ஓகேவா? இந்த ஆறையும் முதன்மைப்படுத்தும். இவை யாரும் வெளிப்படுமாறு, இந்த ஆறுமே தெரியும், இந்த ஆறும் வெளிப்படுமாறு வரக்கூடிய ஒரு வினைமுற்று தான் தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்லுவோம். தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துருவோமா? இப்போ எழுதினால் என்னது? ஒரு வினைமுற்று சொல். ஓகேவா? எழுதினால் அப்படின்றது ஒரு வினைமுற்று சொல். எழுதினால் இந்த இடத்துல செய்பவர் யாரு? ஒரு பெண். ஏன்னா எழுதினால்னு இருக்கு, ஒரு பெண். இந்த இடத்துல அந்த எழுதுறது, இந்த எழுதினால் அப்படின்ற ஒரு சொல்ல வருது இல்லையா? இது யார் செஞ்சிருப்பா? ஒரு பெண் தான் செஞ்சிருப்பா. ஓகேவா? கருவி என்னதுமா? ஒருத்தவங்க எழுதுறாங்க அப்படின்னா அவங்க எழுதுறதுக்கு ஒரு எழுதுகோல் வேணும், பிளஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு தாள் வேணுமா? அப்போ எழுதுகோலும் தாளும் வேணும். அந்த கருவி இருந்தாதான் எழுத முடியும். அப்போ எழுதினால்ன்றதுல கருவியும் நம்மளுக்கு சொல்லப்படுது.
எழுதுகோலும் தாளும் ஒரு கருவின்றது சொல்லப்படுது. இடம், ஒரு பெண் எழுதுறா அப்படின்னா ஒன்று வீடாக இருக்கணும், இல்லை ஒரு வகுப்பறையாக இருக்கணும். வகுப்பறைனா அது கிளாஸ் ரூமாக இருக்கணும். அப்போ நிலமும் நம்மளுக்கு தெரியுதா? தெரியுது. செயல், எழுதினால் அப்படின்றதுல இருந்து என்ன செயல் நம்மளுக்கு தெரியும்? எழுதுதல் அப்படின்ற ஒரு செயல் தெரியுதா? ஸோ செயலும் நம்மளுக்கு தெரியும். எழுதினால் அப்படின்ற ஒரு சொல் இறந்த காலத்தை காட்டுதா, நிகழ்காலத்தை காட்டுதா, எதிர்காலத்தை காட்டுதா? எழுதினால் இறந்த காலத்தை சொல்லுது, காலத்தையும் சொல்லுதா? ஓகே. செய்பொருள், ஒரு பெண் எழுதிட்டு இருக்கா, எழுதினால் அப்படின்றத சொல்றாங்க. அவ எழுதுறா அப்படின்னா அது மூலயமா கிடைக்கக்கூடிய ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா, அவ என்ன எழுதிருப்பா? ஒன்று வகுப்பறையில் ஏதாவது குறிப்புகள் எழுதியிருப்பா, இல்லை ஏதாவது ஒரு கட்டுரை எழுதியிருப்பா, இல்லை ஏதாவது ஒரு பாடத்தை எழுதியிருப்பா. அப்போ இது மூலயமா அவள் எழுதுறது மூலயமா ஏதாவது ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கலையா? ஃபைனலாக நம்மளுக்கு ஒன்று கிடைக்குமா? ஒன்று அவள் லெட்டர் எழுதிருக்கலாம், இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை எழுதிருக்கலாம், இல்லை சிம்பிளாக ஒரு நோட்ஸ்ன்றது எடுத்துருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். புரியுதா? இப்போ நீங்கள் எழுதிட்டு, இப்போ நான் கிளாஸ் வீடியோ பார்த்து இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதனுடைய அவுட்கம் என்னது? நோட்ஸ். புரியுதா? ஒரு குறிப்பு. ஓகேவா? அப்போ அது குறிப்பாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், ஒரு பாடமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதான் செய்பொருள். அப்போ அந்த பெண் எழுதுறது மூலயமா அவளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செயல், அவள் அந்த செயலை செஞ்சதுனால அவளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு பயன், அதான் செய்பொருள்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ தெரிநிலை வினைமுற்றுல இந்த ஆறுமே தெரியும், இந்த ஆறுமே வெளிப்படையா தெரியும். அந்த மாதிரி வருது அப்படின்னா அதான் தெரிநிலை வினைமுற்று. புரியுதா? இப்போ என்ன சொல்றது? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அகிலன் எழுதினால், இல்லை கண்ணன் எழுதினால், மைத்திலி எழுதினால் நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த எழுதினால்ன்ற சொல் ஒரு தெரிநிலை வினைமுற்று. அதுலயும் டீப்பா நம்ம வகையில் படுத்தோம் அப்படின்னா அது தெரிநிலை வினைமுற்று. ஏன்னா அந்த எழுதினால்ன்ற சொல் இந்த ஆறையுமே காட்டுது. ஓகேவா? அடுத்து இந்த உழுதான்றதை வச்சு நீங்களே சொல்லலாம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் உழுதான். இந்த உழுதான்றதை வச்சு நீங்களே சொல்லலாம். இப்போ உழுதான், உழுதான் ஒரு ஆணை குறிக்குது. புரியுதா? அப்போ ஏதோ ஒரு நபர், ஒரு ஆண் செய்யறார், உழுதல் வேலையை செய்யறார். அப்போ செய்யறவர் அவரு கருவி. உழுறதுக்கு என்ன வேணும்? ஏற்கலப்பை வேணுமா? கொழு, ஏற்கலப்பை அது வேணும், அது அது கருவி. நிலம் எங்க உழுவாரு? ஒரு நிலத்துல, ஒரு விவசாய நிலம், அது நிலம். செயல்ன்றது உழுதான் அப்படின்னா உழுதல் அப்படின்றது செயல். உழுதான் காலம் இறந்த காலம், உழுதான். புரியுதா? அடுத்து பாருங்க, செய்பொருள் என்னது? உழவுத்து மூலயமா என்ன கிடைக்குது? விளைபொருள். புரியுதா? ஒரு தானியம்ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். உழுவுத்து மூலயமா, விவசாயம் செய்யறது மூலயமா நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட், ஃபைனல் ப்ராடக்ட் ஒன்று கிடைக்கும் இல்லையா? அந்த உழுவுத்து மூலயமா, அதான் செய்பொருள். புரிஞ்சதா? இந்த ஆறையும் உணர்த்துதா? ஆறையும் உணர்த்துச்சு அப்படின்னா அந்த வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று. ஓகேவா? அடுத்து பாருங்க, குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று அப்படின்னா நல்லா பாருங்க, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இதெல்லாம் நம்ம எங்க பார்த்திருப்போம்? பெயர் சொல்லுடைய அந்த 6 வகைகள் பார்த்திருப்போம் இல்லையா? அந்த ஒரு சொற்கள் தான் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப குறிப்பு வினைமுற்று அப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த 6ல ஏதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு, ஏதாவது ஒன்று அது பொருளா இருக்கும், இல்லை இடமா இருக்கும், காலமா இருக்கும், சினை, குணம், தொழில், ஏதாவது ஒன்றை அடிப்படையாக வச்சு காலத்தை வெளிப்படையாக காட்டவே காட்டாது. அப்படின்னது இது ஏதாவது ஒன்று அடிப்படையாக வச்சு வரும், ஆனால் காலத்தை காட்டாது. பொதுவாகவே குறிப்பு அப்படின்னா வந்துச்சு அப்படின்னாவே நம்ம என்ன பார்த்துருப்போம்? காலத்தை காட்டாதுப்பா. இப்போ இதே வினைமுற்றுல நம்ம கான்செப்ட் கொஞ்சம், நான் ஸ்டார்டிங்ல சொன்ன கான்செப்ட் கொஞ்சம் அது வேறுபட்டு இருந்தாலும் தெரிநிலை வினைமுற்று, அதில் காலம்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்துச்சு இல்லையா? செயல்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்துச்சு இல்லையா? அப்போ செயலையும் காலத்தையும், பொதுவாக தெரிநிலைன்றது செயலையும் காலத்தையும் காட்டும். குறிப்பு அப்படின்றதுல காலத்தை காட்டாம பண்பினை காட்டும்னு சொன்னோமா? அப்ப காலத்தை காட்டலங்க பாருங்க, காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஓகேவா? சோ செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது வினைமுற்று. எது? குறிப்பு வினைமுற்று. புரியுதா? இந்த ஆறுத்துல ஏதாவது ஒன்று அடிப்படையாக வச்சு காலத்தை காட்டாம, இந்த ஆறுத்தை ஒன்றை வச்சு வருது இல்லையா? அந்த ஒன்றை வச்சு யார் செஞ்சது, அதற்கு பொருத்தமானவர் யார், அதோட தொடர்புடையவர் யார் அப்படின்றது மட்டும் வெளிப்படையாக காட்டும். அதுதான் குறிப்பு வினைமுற்று. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 6ல் ஏதாவது ஒன்றை வச்சுன்னு பார்த்தோமா? ஒன்றை வச்சு ஒவ்வொன்றையும் வச்சு எப்படி நம்ம ஒரு குறிப்பு வினைமுற்று சொல்லுன்றது வருது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பொருள். பொருள் பொருள் பொன்னன். புரியுதா? அவன் பொன்னன். புரியுதா? பொன்னன் என்னது? பொன்னன் அப்படின்னா பொன்னை உடையவன். புத்தகத்தில் கொடுத்துருப்பான் இல்லையா? பொன்னை உடையவன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பொன்னன் அப்படின்னு சொல்லுவோம். அழகிய கண்களை உடையவன் கண்ணன். புரியுதா? ஸோ இப்படிதான் இந்த குறிப்பு வினைமுற்றுன்றதை நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா? அப்போ பொருளின் அடிப்படையில் வருதுன்னா பொன்னன், இடத்தின் அடிப்படையில் வருதுன்னா தென்னாட்டார். தெற்கு தமிழகத்தில் இப்போ தென் பகுதியில் வாழக்கூடியவங்க அவங்க தென்னாட்டார்னு சொல்லுவோம். ஓகேவா? காலம், சித்திரையான். ஒருத்தவங்களை நம்ம பார்த்து நம்ம சித்திரையான் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா சித்திரை மாதத்தில் பிறந்தவனா இருப்பான், அவனை சித்திரையான்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, குணம். ஒருத்தர் ரொம்ப நல்லவனா இருந்தா நல்லன்னு சொல்லுவோம்.
புரியுதா? அழகிய கண்களை உடையவன, கண்கள்ன்றது ஒரு சினை தானே, உறுப்பு தானே, அது சினைன்னு சொல்லுவோமா? அப்ப சினை பேரின் அடிப்படையில் சினை பேர் என்னது? இந்த இடத்துல கண், கண்ணன், அழகிய கண்களை உடையவன் கண்ணன். ஓகே, அடுத்து பாருங்க தொழில். உழவு தொழில் செய்யறதுனால அவன் நம்ம என்ன சொல்றோம்? உழவன் சொல்றோம். புரியுதா? அப்ப இது எல்லாமே பாருங்க, பொன்னன், தென்னாட்டார், சித்திரையான், கண்ணன், நல்லன், உழவன், இதெல்லாம் ஒவ்வொன்றும் இந்த ஒவ்வொன்றுத்துக்கு எடுத்துக்காட்டா நம்ம சொல்றோம். இது என்னது இந்த மாதிரி வருது அப்படின்னா அது குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுல இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்துவாங்க. ஓகேவா? ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது, இப்போ இந்த மாதிரி சொற்கள்ல இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? இந்த எந்த சொற்கள்லையுமே காலம்ன்றது எங்கேயே தெரியுதானா? தெரியாது. இப்போ பொன்னன், தென்னாட்டார், சித்திரையான், கண்ணன், நல்லன், உழவன், இதுல ஏதாவது காலத்தை ஏதாவது காட்டுமான இந்த சொற்கள் காட்டாது. ஓகேவா? ஸோ காலத்தை காட்டாது. ஆனா செய்பவரை, புரியுதா, இந்த வினையை, இந்த வினையோட தொடர்புடைய வினைமுற்று தொடர்புடைய ஒரு நபரை பாருங்க, பொன்னன், தென்னாட்டான், சித்திரையான், கண்ணன், நல்லன், உழவன், ஒரு நபரை குறிக்குதா? அது செய்பவரை குறிக்கும். செய்பவரை வெளிப்படையா காட்டும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா வினைமுற்றுல எக்ஸ்ட்ரா என்ன வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டைப் பார்க்கலாம். ஒன்று ஏவல் வினைமுற்று, இன்னொன்று வியங்கோல் வினைமுற்று. ஏவல் தானே கட்டளை இடுறது. நம்ம சொல்லுமா, இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கானா, டே அவனை நம்ம ஏவி விடுறா சொல்லுமா அப்படின்னது, நான் சொல்றதை என் ஃப்ரெண்டு செய்வான்னு அர்த்தம். அதான் கட்டளை இடுறது. ஏவல் வினைமுற்று. ஒரு வினைமுற்று ஏவலின் அடிப்படையில் அமைஞ்சதுனா, கட்டளையின் அடிப்படையில் அமைதுனா, அதுதான் ஏவல் வினைமுற்று. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, தன் முன் உள்ள ஒருவரை, என் முன்னாடி ஒருத்தர் இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு நான் ஒரு வினைமுற்று சொல்ற மாதிரி, நான் சொல்லக்கூடிய ஒரு கமாண்டே உங்களுக்கு வினைமுற்றா வந்துச்சு அப்படின்னா, வினைமுற்று மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா, அதான் ஏவல் வினைமுற்று. புரியுதா? அப்போ தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடிய ஒரு வினைமுற்று, ஏவும் வினைமுற்று தான் ஏவல் வினைமுற்று. சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதுறோம் அப்படின்னா, இது ஏவல் வினைமுற்று நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை முன்னிலையில் இருக்கக்கூடிய, எனக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களை பார்த்து நான் சொல்ற மாதிரி இருக்கும். புரியுதா? அப்ப என்னது, இது முன்னிலையில் தான் வரும். இந்த ஒரு ஏவல் வினைமுற்று முன்னிலையில் தான் வரும். அதே போல ஏவல் அப்படின்றதுனால கட்டளை பொருளை உணர்த்தும், கட்டளை பொருளை தான் உணர்த்தும். அதே போல பாருங்க, ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம் பார்க்கலாம். ஓகேவா? அதே போல விகுதி பெற்றும் விகுதி பெறாமலும் வரும். அப்ப என்னது, அந்த ஏவல் வினைமுற்ற சொல்ல, அந்த சொல்ல விகுதியானது கடைசி பாகம் இருக்கவும் செய்யலாம், எல்லாமே இருக்கலாம். ஓகேவா? அது எப்படி சார் பார்க்கலாமே? ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க, கட்டுரை எழுது, கட்டுரை எழுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஒருத்தர் சொல்றாரு, நான் யாரை பார்த்து சொல்லுவாரு? ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சொல்லுவார். அப்போ முன்னிலையில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து தான் சொல்லுவார். அப்போ கட்டுரை எழுதுன்றது, இந்த இடத்துல எழுதுன்றது வினை முற்று இல்லையா? எழுது, பாடம், படி, கடைக்கு போ, இந்த எழுது, படி, போதெல்லாம் இதானது வினைமுற்று. இதான் வினைமுற்று. ஓகேவா? அப்ப கட்டளை இடுற மாதிரி இருக்கா? ஏவல். புரியுதா? அதே போல என்னன்னு பார்த்தோம், ஒருமை பன்மைய என்னன்னு பார்த்திருப்போம், ஒருமை பன்மைய காட்டும் பார்த்தோமா? ஒருமை பன்மை என இரு வகைகளும் வரும் பார்த்தோமா? அங்க பாருங்க, ஒரே எக்ஸாம்பிள். இப்போ எழுது, கட்டுரை எழுது, முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து தான் நம்ம சொல்லுவோம். பாடம் படி, ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்றோம். கடைக்கு போ, ஒருத்தரை பார்த்தா நம்ம சொல்றோம். புரியுதா? எப்படி சார் ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்றோம்? ஏன்னா இதெல்லாம் ஒருமைக்கான சொற்கள். இதுவே இந்த எழுது, படி, போ அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? பல பேரை பார்த்து சொல்ற மாதிரி இருந்தா எழுதுங்கள், புரியுதா? படியுங்கள், புரியுதா? போங்கள் சொல்லுவோமா? ஆக்சுவலா அந்த போங்கள், எழுதுங்கள், படியுங்கள், இந்த கல்விகுதி ஒரு உயர்தனையை பார்த்து நம்ம சொல்லும்போது சொல்லக்கூடாது, கல்விகுதி பயன்படுத்தக்கூடாது. இருந்தாலும் நம்ம சொல்லும்போது சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் தான், பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். பாருங்க, கட்டுரை எழுது அப்படின்னா ஒருமை, கட்டுரை எழுதுமின் அப்படின்னா எழுதுங்கள்னு அர்த்தம். எழுதுமின் அப்படின்னாலும் எழுதுங்கள் அப்படின்னாலும் பன்மையை குறிக்குது. ஓகேவா? அப்போ ஒருமையும் பன்மையும் குறிக்குதா? ஒருமையிலையும் வருது, பன்மையிலையும் குறிக்குதா இந்த ஏவல் வினைமுற்று சொற்கள்? ஓகேவா? ஏவல் வினைமுற்று பாருங்க, வினைமுற்று, இதெல்லாம் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று எழுது, எழுதுங்கள், எழுதுமின் பன்மையிலையும் வருது. அப்போ ஒருமையிலையும் வருது, பன்மையிலையும் வரும். எது? ஏவல் வினைமுற்று. ஓகேவா? முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து சொல்றோம், அப்போ முன்னிலையில வரும். அதே போல இன்னொரு விஷயம் என்னது, ஏவல் வினைமுற்றுக்கு விகுதி இருக்கவும் செய்யலாம், எல்லாமே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த எழுது, வெறும் எழுதுன்னு போட்டோம்னா இதுக்கு பின்னாடி பாருங்க, இதுக்கு பின்னாடி ஏதாவது விகுதி இருக்கா? இல்லை, ஜஸ்ட் எழுது, அவ்வளவுதான். ஆனா எழுதுமின், எழுதுங்கள் என்ன இருக்கு? விகுதி இருக்கு, விகுதி இருக்கு. அப்போ ஏவல் வினைமுற்றில் வரக்கூடிய வினைமுற்று ஒருமையாகவும் அமையலாம், பன்மையாகவும் அமையலாம். அதே போல
அந்த வினைமுற்றுக்கு பின்னாடி அதுக்கு விகுதி இருக்கவும் செய்யலாம், எல்லாமே இருக்கலாம். புரியுதா? இது இந்த இடத்துல விகுதி கிடையாது, பின்பகுதி கிடையாது, இங்க பின்பகுதி இருக்கு. புரியுதா? ஸோ இதுதான் ஏவல் வினைமுற்று. பார்த்துட்டோமா? ஓகே. அதே போல ஒருமை பன்மைக்கான எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, வியங்கோல் வினைமுற்று. என்ன வினைமுற்று? வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று அப்படின்றது ஒன்றும் கிடையாது. வரக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய வினைமுற்று வாழ்த்துற, ஒருத்தவங்களை வாழ்த்துற மாதிரி அந்த வினைமுற்று இருக்கும், பயன்படுத்துவோம். வைதல், வைதலான திட்டுறது. ஓகேவா? அதே போல விதித்தல். புரியுதா? ஒரு வேண்டுகோள்லாம் வைக்கணும்னு வச்சுக்கலாம், ஒரு வேண்டுகோள், அது வேண்டல் இருக்கு. விதித்தல் ஒரு விஷயத்தை நம்ம சொல்றது. புரியுதா? ஸோ விதித்தல். அப்போ வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய 4 பொருளில் வினைமுற்று வருது அப்படின்னா அதுதான் வியங்கோல் வினைமுற்று. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வியங்கோல் வினைமுற்றுல ஒருமை பன்மை வேறுபாடு இருக்காது. அந்த இடத்துல ஒருமை பன்மை வரும். புரியுதா? ஒருமையே இருக்கலாம், இல்லை பன்மையும் இருக்கலாம், ரெண்டுமே வரும். வராமையே இருக்கலாம். வராமல் இருக்கலாம் கிடையாது. ஒருமை இல்லைன்னா பன்மை இருக்கும். ஒன்று பன்மை இருக்கும், இல்லை ஒருமை இருக்கும். அது மொத்தம் ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் இங்கே ஒருமை பன்மைன்ற பாகுபாடு இருக்காது, வேறுபாடுன்றது இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. புரியுதா? அது எக்ஸாம்பிள் என்ன, அதையும் பார்ப்போம். ஓகேவா? அடுத்து பாருங்க, வியங்கோல் வினைமுற்று இருதிணை, ஐம்பால், மூவிடம், இது எல்லாத்துக்கும் பொருந்தும், காட்டும். இருதிணைக்கும் பொருந்தும், ஐம்பாலுக்கும் பொருந்தும், மூவிடம் தன்மைக்கும் பொருந்தும், முன்னிலைக்கும் பொருந்தும், படற்கைக்கும் பொருந்தும். 3வது நம்பர், அதை படற்கைக்கும் பொருந்தும். ஓகேவா? அடுத்து பாருங்க, வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் கா, இய, இயர், அல் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்துருமா? பாருங்க, வாழ்க, ஒழிக, வாழியர், வாரல், வாழிய, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வினைமுற்று. புரியுதா? இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று. எப்படி வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்றோம்? பாருங்க, வாழ்க. ஓகேவா சார்? வாழ் அப்படின்றது ஓகே சார், ஒரு வினை சொல்ற மாதிரி, ஒரு வினைச்சொல் மாதிரி இருக்கு. வாழ் அப்படின்றது ஒரு வினைச்சொல், ஒரு அடிசொல், ஒரு வேர்ச்சொல் அடிப்படையில் இருக்கு. ஆனா இது எப்படி வியங்கோல் வினைமுற்று சொல்றோம்? வியங்கோல் வினைமுற்றுக்கான விகுதிகள் என்னது? கா, இயர், இயர், அல் வருதா? பாருங்க, வாழ்க. அதே போல வியங்கோல் வினைமுற்று இந்த 4 அடிப்படையில் வரும்னு பார்த்தோமா? அங்க பாருங்க, வாழ்த்துதல். ஒருத்தவங்களை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? நீ வாழ்க சொல்லலாமா? சொல்லலாம். அப்ப நீ வாழ்கன்னு சொல்றோம், அப்ப வாழ்த்துறோம். பாருங்க, வாழ்க, வாழ்த்துறோமா? ஸோ வியங்கோல் வினைமுற்று சொல். ஒழிகன்னு சொல்றோம், வைத்திரம், வையிரும், டே நீ ஒழிஞ்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு வைரம், திட்டுறோம். அப்ப என்னது? அதுக்கு அடிப்படையில் வருது. அங்க பாருங்க, கான்ற வியங்கோல் வினைமுற்று விகுதி வருதா? வருது. ஓகேவா? அடுத்து பாருங்க, வாழியர், பாருங்க, இயர், வாழியர் வருதா? வருது. வாழிய, பாருங்க, ஈய வருதா? வருது. பாருங்க, வாரல், அல் விகுதி வருதா? வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வியங்கோல் வினைமுற்று சொற்கள். இதுதான் வியங்கோல் வினைமுற்று. ஸோ வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய 4 அடிப்படையில் வரும். அதே போல ஒருமை பன்மை வேறுபாடு இருக்காது. இதுக்கு என்ன சார் பொருள்? நல்லா பாருங்க, இந்த இடத்துல நீ வாழ்க அப்படின்றதுக்கும் ஜஸ்ட் வாழ்கன்னு தான் போடுவோம். நீவிர் வாழ்க அப்படின்னாலும் அதே வாழ்க தான் போடுவோம். இங்க வாழ்ககள் இல்ல வாழ்க மின் அப்படிலாம் போட மாட்டோம். ஜஸ்ட் வாழ்கன்ற சொல் மட்டும் போட்டா போதும். அப்போ இந்த இடத்துல இருக்க ஒருமைக்கும் பன்மைக்கும் இந்த வியங்கோல் வினைமுற்றுல ஏதாவது வேறுபாடு இருக்கானா? வேறுபாடு கிடையாது. ரெண்டும் வாழ்க வாழ்கன்னு தான் போறோம். புரிஞ்சதா? இதுதான் ஒருமை பன்மை வேறுபாடு வியங்கோல் வினைமுற்றுல இருக்காது, பயன்படுத்த தேவையில்லை. ஓகேவா? அடுத்து என்னது? வியங்கோல் வினைமுற்று இருதிணை, ஐம்பால், மூவிடம் ஆகியவற்றை காட்டும். ஓகேவா? அங்க பாருங்க, வாழ்க அப்படின்றது என்ன சொல்லுவோம்? இருதிணைக்கும் பொருந்தும், ஐம்பாலுக்கும் பொருந்தது, மூவிடத்துக்கும் பொருந்தது. ஒரு நபரை பார்த்து, ஒரு மனிதனை பார்த்து நம்ம என்ன சொல்லலாம்? நீ வாழ்க, அவன் வாழ்க சொல்லலாமா? சொல்லலாம். இதுவே ஒரு அக்ரிணை பொருளை பார்த்து நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குதிரைகள் வாழ்க சொல்லலாமா? சொல்லலாம். இருதிணைக்கும் பொருந்தும். அதே போல குதிரைகள் அப்படின்னா அக்ரிணையில அது என்னது? பலவின்பால். அப்போ பாலின் அடிப்படையிலையும் அது பொருந்தது. அந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றோம், பாலின் அடிப்படையிலும் பொருளுது. புரியுதா? இதுவே அவன் வாழ்க அப்படின்னா 3வது நபரை நம்ம சொல்றோம். அப்போ மூவிடத்தும் படற்கை இடத்துக்கும் பொருந்தது. நான் வாழ்க அப்படின்றத நம்ம சொல்றோம் வச்சுக்கேன். நான் வாழ்கன்னு சொல்லிட்டு நானே சொல்றேன். அப்போ நான் வாழ்க சொல்லலாமா? சொல்லலாம். அப்போ நான் தன்மைக்கும் பொருந்தது. அதே போல நீ வாழ்கன்னு உங்களை பார்த்து நான் சொல்றேன், இல்ல நீவிர் வாழ்க, நீங்கள் வாழ்கன்னு உங்களை பார்த்து நான் சொல்றேன்னா உங்களுக்கும் பொருந்தது. அப்போ 3 இடத்துக்கும் பொருந்தது. புரியுதா? ஸோ இதுதான் அதுக்கான பொருள். ஸோ புரிஞ்சதாமா? ஸோ இதுதான் வியங்கோல் வினைமுற்று. புரிஞ்சதா? அடுத்து வினையாளனயம் அப்படின்ற கான்செப்ட்.
வினையாளனை அப்படின்ற கான்செப்ட். இந்த கான்செப்ட் ஒண்ணுமே கிடையாது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. ஒண்ணுமே கிடையாது. நல்லா பாருங்க, ஒரு வினைமுற்று, நல்லா பாருங்க, ஒரு வினைமுற்று இது அடிப்படையில் வரும். நல்லா பாருங்க, ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர். புரியுதா? வினையால் அணையும் பெயர். புரியல சார்? ஒண்ணுமே கிடையாது. நல்லா பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணன் பரிசு பெற்றான். ஓகே, இந்த இடத்துல வினைமுற்று எதுமா? பெற்றான் அப்படின்றதா வினைமுற்று. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம். எழுவாய் பயனிலை செயல்படு பொருள், இந்த மூணையும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டுக்கோங்க. நல்லா பாருங்க, இந்த இடத்துல பரிசு பெற்றான். யாரு பரிசு பெற்றா? கண்ணன். இதுதான் எழுவாய். ஓகேவா? கண்ணன் பரிசு என்ன பண்ணான்? பெற்றான். அவன் அடைந்தது பயனது பயனிலை, அந்த பெற்றான்றது பயனிலை. ஓகேவா? கண்ணன் பெற்றான். எதை பெற்றான்? பரிசு பெற்றான். இதுதான் செய்யப்படு பொருள். ஓகேவா? இது மூணும் தெரிஞ்சிட்டீங்க இல்லையா? இப்போ ஒண்ணுமே கிடையாது. நல்லா பாருங்க, இப்போ இதுதான் பயனிலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பிளஸ் இதுதான் வினைமுற்றுன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிருச்சா? ஓகே. பாருங்க, ஒரு வினைமுற்று சொல்றாங்க. இந்த இடத்துல வினைமுற்று என்னது? பெற்றான். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து, கண்ணன் பரிசு பெற்றான். அந்த வினைமுற்ற பெற்றானை அப்படின்னு மாத்துறேன். புரியுதா? பெற்றான், பெற்றானை மக்கள் பாராட்டினர். நல்லா பாருங்க, இது ஒரே ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்க. கண்ணன் பரிசு பெற்றான், பெற்றானை மக்கள் பாராட்டினர். நல்லா பாருங்க, ஒரு வினைமுற்று பெயரின் தன்மை அடைந்து, இது வரைக்கும் இது வினைமுற்றா இருந்துச்சு. பெற்றானைன்னு சொல்லிட்டு இங்க வந்த உடனே, இந்த இடத்துல வந்த உடனே என்னவா ஆயிடுச்சு? இது ஒரு பெயரா மாறுது. ஒரு பெயரின் தன்மை அடைந்து வேற்றுமை, இந்த ஒரு பெயரின் தன்மை அடைந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு சொல் வேற்றுமை உருபை ஏற்றும் வரலாம், ஏற்காமலும். வேற்றுமை உருபை என்னது? ஐயாளுக்கு இன்னது கண். பாத்துருமா? அந்த வேற்றுமை உருபுல ஏதாவது ஒரு வேற்றுமை உருபை ஏற்றும் வரலாம், ஏற்றாமையும் வரலாம். இந்த இடத்துல பெற்றான், பெற்றான் பிளஸ் ஐ, பெற்றானை, வேற்றுமை உருபு ஏற்று வந்திருக்கு. வேற்றுமை உருபை ஒரு சில சென்டென்ஸ்ல இந்த வினை முற்றா இருந்தது, பெயரை கொண்டு வரும்போது வேற்றுமை சொல்ல வேற்றுமை உருபை ஏற்காமலும் வரும். புரியுதா? ஏற்காமலும் வந்து என்ன பண்ணும்? வேறொரு பயனிலையை, இங்க வினைமுற்றா இருந்தது, பயனிலையா இருந்தது, இங்க ஒரு பெயரா அடைஞ்சிடுச்சு. பெயர் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாறுது? இன்னொரு பயனிலையை கொண்டு, வேறொரு பயனிலையை கொண்டு மாறும். வேறொரு பயனிலையை கொண்டு முடியும். பெற்றானை மக்கள் பரிசு, பெற்றானை மக்கள் பாராட்டினர். புரியுதா? இதுதான் வினையால் இணையம் பெயர். இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க, இந்த இடத்துல வினையால் இணையம் பெயர் எது? இந்த இடத்துல வினையால் இணையம் பெயர் எது? எது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வினைமுற்றையும் சரி வேற்றுமை உருபையும் சொல்றது உருபை ஏற்றும் ஏற்காமலும் ஒரு பயனிலையை கொண்டு முடியுது இல்லையா? இந்த இடத்துல பயனிலையை கொண்டு முடிவது எது? பெற்றானை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. வேற்றுமை உருபு ஏற்கும் எது? பெற்றானை. இதுலதான் ஏற்குது, இதுதான் ஏற்குது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து, எது பெயரின் தன்மையை அடையுது? பெற்றானை அப்படின்றதுதான் பெயரின் தன்மையை அடையுது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வினையாளன் பெயர் எது? இந்த பெற்றானை அப்படின்றது. ஓகேவா? நல்லா பாருங்க, இது வேற்றுமை உருபை ஏற்றதுக்கு அப்புறம் இது பெற்றானைன்னு இருக்கு. ஓகேவா? வேற்றுமை உருபை ஏற்கல அப்படின்னா இது என்ன பெயர்ல இருந்திருக்கும்? பெற்றான் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த இடத்துல வினையாலயம் பெயர் எது? பெற்றான். புரியுதா? புரியுது இல்லையா? ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப இதுவே கண்ணன் பரிசு பெற்றான் அப்படின்றதுனால தான் பெற்றானைன்னு வருது. புரியுதா? இல்ல அவர் பரிசு பெற்றார் அப்படின்றதுனா அந்த பெற்றார்ன்றது பெயரின் தன்மை அடைந்து ஒரு வினையாளனின் பெயரா மாறும்போது பெற்றார் என்னவா மாறும்? பெற்றவரை மக்கள் பாராட்டினர். புரியுதா? பெற்றவரை மக்கள் பாராட்டினர். பெற்றவரை ஐ சேருதா? என்னது? வேற்றுமை உருபு சேருது, சேராமையும் வரும்.
ஆனா இந்த இடத்துல சேர்ந்து தான் வரணும். ஏன்னா பெற்றவரைன்னு போட்டாதான் அது கரெக்ட். பெற்றவரை மக்கள் என்ன பண்றாங்க, பாராட்டினாங்க. இன்னொரு பயனிலைய இன்னொரு வினைமுற்ற ஏற்று வருது. அப்ப பெற்றவர் என்னது, பெற்றார் அப்படின்றது என்னவா மாறுது, பெற்றவர்னு மாறுது இல்லையா. இந்த இடத்துல பெற்றவர் அப்படின்றதான் வினையாளனின் பெயர். புரிஞ்சதா? ஸோ அப்போ பாருங்க ஒரு வினைமுற்று பெயரின் தன்மை வினைமுற்றா இருந்து ஒரு பெயருடைய தன்மையா மாறுது. நல்லா பாருங்க, இங்க பெற்றானைன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. அந்த பெற்றானைன்றது யாரை குறிச்சிருக்கும், அந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கண்ணன் அப்படின்றவனை குறிச்சிருக்கும். அப்ப கண்ணன்றவனுடைய இன்னொரு பேரு அடுத்த சென்டென்ஸ்ல வரும்போது பெற்றானைன்னு மாறுது. அதுதான் ஒரு வினைமுற்று எப்படி ஒருத்தனுடைய பெயர் மாதிரியே மாறுது அப்படின்றதான் ஒரு வினைமுற்று ஒரு பெயரின் தன்மையை அடைவது. ஓகேவா? அதே போல வேற்றுமை உறுப்பு ஏற்றுதான், ஏற்காமலும் வரலாம். ஏற்றும் வரும் ஏற்காமலும். ஏற்று வந்திருக்கா, அது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்க, வேறொரு பயனிலை கொண்டு முடிஞ்சதா, பாராட்டினர் அப்படின்ற இன்னொரு பயனிலை கொண்டு முடியுதா, அப்போ அந்த ஒரு சொல் தான் என்னது, வினையாளனின் பெயர். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க, 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். தன்மைக்கும் வரும், முன்னிலைக்கும் வரும், படற்கையை சார்ந்த ஒரு நபருக்கும் குறிக்கிற மாதிரி, பொதுவாக யாரை குறிக்கிற மாதிரி வேணாலும் இந்த என்ன சொல்றோம், நம்ம வினையாளனின் பெயர்ன்றது கொண்டு வர முடியும், ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொண்டு வர முடியும். சரியா? முக்காலங்களுக்கும் பொருந்தும். கண்ணன் பரிசு பெற்றான், கண்ணன் பரிசு பெறுகின்றான், கண்ணன் பரிசு பெறுவான். புரியுதா? பெற்றான் அப்படின்னா பெற்றானை, பெறுகின்றான் அப்படின்னா பெறுகின்றவனை, பெறுகின்றவன் அப்படின்றத வினையாளன் பெயர். புரியுதா? இதே பெறுவான் அப்படின்னா பெறுவானை, பெறுவான் அப்படின்றது தான் இந்த இடத்துல பெறுபவன் அப்படின்றது தான் வினையாளன் பெயரா மாறும். முடிஞ்சு போச்சா? இதுதான் சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. அப்போ 3 இடங்கள்லயும் வரும், 3 காலத்திலயும் வருமா? ஓகே, எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் பாருங்களேன், பரிசு பெற்றானை பாராட்டினர், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல எது வினையாளனின் பெயர் அப்படின்னா பெற்றானை. என்னது, பெற்றான் அப்படின்றது. இதை நம்ம என்ன சொல்லலாம், பெற்றவன் சொல்லலாமா? பெற்றவன், பரிசு வாங்கினவன், அதான் பெற்றவன். புரியா? பெற்றான் அப்படின்னா அது வினை முற்றா மாறும். பெற்றவன் அப்படின்னா அந்த ஒரு நபரை குறிச்சிடும், பெயரை குறிக்கிற மாதிரி குறிச்சிடும். புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்க, வந்தவர் அவர்தான். புரியுதா? சிம்பிளா, நேற்று அவைக்கு வந்தவர், நேற்று அவைக்கு வந்தார், நேற்று அவைக்கு வந்தார், வந்தார்ன்றதா வினைமுற்று. வந்தவர் அவர்தான் அப்படின்னு நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல மாறுது அப்படின்னா அந்த வந்தார்ன்றது வினைமுற்று என்னவா மாறுது, வந்தவர்னு மாறுது. வந்தவர்னு மாறுது, ஒரு பெயரா மாறுது. ஓகேவா? அந்த பெயரா மாறின வந்தவர் தான் வினை யாழனையும் பெயர். வினை யாழ் அணையும் பெயர் அப்படின்னது அந்த வினை முற்றா இருந்தது ஒரு பெயரா அணைக்குது, என்னது, ஏற்குது. புரியுதா? அதான் வினையால் அணையும் பெயர். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அடுத்து பாருங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். இவ்வளவு பெரிய கூட்டத்திலும் அந்த பெரியவர் பொறுத்தார், பெரியவர் பொறுத்தார், பொறுத்தார் பயனிலை கடைசியா. அதே போல வினைமுற்று. அடுத்து நம்ம அந்த பொறுத்தார்ன்றது வினை முற்றா இருக்கு, வினை முற்றா இருக்கு. இதை நம்ம வினையாளையும் பெயரா மாத்தணும் அப்படின்னா பொறுத்தார் அப்படின்றத பொறுத்தவர் பூமி, அதாவது புவி ஆழ்வார் சொல்லுமா. அப்போ பொறுத்தார் புவி ஆழ்வார், இல்ல பொறுத்தார் பொறுத்தவர், எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இது என்னது, இதுதான் அந்த இடத்துல வினையாளனையும் பெயர். வந்தவர் வினையாளனையும் பெயர். பெற்றானை பெற்றான் பெற்றவன் வினையாளனையும் பெயர். புரிஞ்சுதா? இதாம வினையாளனின் பெயர். ரொம்ப சிம்பிள்மா, ஒண்ணுமே கிடையாதுமா. ஓகேவா? பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ குழலி பாடல் பாடினாள், பாடியவள் பரிசு பெற்றாள். பாடினாள், பாடியவள், பாடினால்னா வினை முற்று, வினையின் அடிப்படையில் வருது. பாடியவள் அப்படின்னா இந்த இடத்துல யாரை குறிக்குது, என்ன பேர் சொன்னோம் அந்த பேரை குறிக்குது. புரியுதா? அப்போ ஒரு பேரை பாருங்க, ஒரு வினை முற்றா இருந்தது ஒரு பெயருடைய தன்மை அடையுது பாருங்க. இதுதான் என்னது, வினையாளனின் பெயர். ஸோ அதனால்தான் பாடியவள் பரிசு பெற்றாள், பாடினால் பாடியவள் பரிசு பெற்றாள். புரியுதா? படித்தார் படித்தவர் பரிசு பெற்றார். ஒரே எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? பாருங்க, வந்தார் வந்தவரை மக்கள் பாராட்டினர். வந்தவர், வந்தவரை அந்த வேற்றுமை தூக்கிட்டு அப்படின்னா என்ன இருக்கும், மீதி வந்தவன் இருக்கும். புரியுதா? பார்த்தவன், கண்கொள்ளா காட்சியை பார்த்தான், பார்த்தவனை மக்கள் அடித்தனர். புரியுதா? அப்ப பார்த்தவனை ஐய தூக்கிட்டோம், பார்த்தவன். இதான் வினையாளனின் பெயர். ஓகேவா? பொறுத்தார், பொறுத்தார், சரியா? பொறுத்தார் பூமி ஆழ்வார், சோ வினையாளனின் பெயர். கேட்டார்
பேரா மாறும்போது என்ன மாறுது? கேட்டவர் அப்படின்னு மாறும். புரியுதா? ரொம்ப சிம்பிள்மா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே கிடையாது. எப்படி ஒரு வினைமுற்று ஒரு பெயரை ஏற்கிற மாதிரி, ஒரு பெயர் சொல்ல ஏற்கிற மாதிரி ஏற்குது, பெயர் சொல்ல எப்படி மாறுது அப்படின்றதான் அங்கே பார்த்துட்டு இருக்கோம். அதான் வினையால் அணையும் பெயர். ஓகேவா? அதனால தான் வினையாளின் பெயர் நம்ம சொல்றோம். ஓகேவா? ஓகே. இப்போ பொதுவாகவே கான்செப்ட் கேட்கறது என்ன? பொதுவாக நம்மளுடைய சிலபஸ்ல ஒரு வேர் சொல்ல இருந்து அது வந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளின் பேர் இதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா? அதே போல வினைமுற்றுல இருந்து வினையாளின் பேர் கேட்டார். வினைமுற்று சந்தித்தார், காத்திருந்தார், காத்திருக்கிறார், உண்டார், இதெல்லாம் நம்ம வினைமுற்று சொல்ல பார்க்குறோம் இல்லையா? இது எப்படி வினையாளின் பெயரா மாறுது? இப்போ போன எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி தான். சந்தித்தார் என்ன மாறும்? சந்தித்தவரை மாறும். இல்ல சந்தித்தவரை அப்படின்றத வச்சு ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். வேற்றுமை இருப்பு ஏற்று ஸ்டார்ட் ஆகலாம். ஆனா வேற்றுமை இருப்பு இல்லாம பார்த்தோம்னா சந்தித்தவர், இதான் வினையாளும் பெயர். காத்திருக்கிறார், காத்திருக்கிறவர். உண்டார், உண்டவர். புரியுதா? இது எல்லாம் பாத்தீங்கன்னா வினை முற்று மாதிரி இருக்கும். இது எல்லாம் பெயரால் அணையும் போது வினையால் அணையும் பெயரா மாறும். புரியுதா? ஸோ இதான் வினை யாழனையும் பெயர். புரிஞ்சுதா? அடுத்து பாருங்களேன், இப்போ வேர்ச்சொல் வந்து எப்படி வினையாளனின் பெயர்? உன் அப்படின்ற சொல் எப்படி வினையாளனின் பெயரா மாறும்? உண்டவர். உன்னுன்றது ஒரு வேர்ச்சொல்பா. இதோடைய வினையாளனின் பெயர் என்னவா தான் இருக்கும்? உண்டவரா தான் இருக்கும். புரியுதா? சிம்பிளா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, உன்னுன்றது வேர்ச்சொல்லாம். புரியுதா? இது வினை எச்சமா இருந்தா எப்படி மாறும்? உண்ட இல்ல உண்டு மாறுமா? இதெல்லாம் வினை எச்சம் சொல்லுவோம். இப்ப இதுவே வினை முற்றா இருந்தா என்னவா இருக்கும்? உண்டான். மாறுதா? இதுவே வந்து பாத்தீங்கன்னா வினை யாழ்னின் பேர் இருந்தா உண்டான்றது என்ன மாறும்? உண்டவன் அப்படின்னு மாறும். சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? அப்ப உண் அப்படின்ற சொல் உண்டவர் இல்ல உண்டவன் இல்ல உண்டவள் மாறுமா? மாறும். இப்படிதான் மாறும். ஓகேவா? அடுத்து வினையச்சம். உண்டு இருக்குது அப்படின்ற பொருள் இருக்கக்கூடிய அந்த உண்டு வேற, இந்த உண்டு வேற. உண்டு, இந்த உண்டுன்றது உண் அப்படின்ற சொல்ல இருந்து வந்த ஒரு வினையச்சம். புரியுதா? அவர் உணவை உண்டு, உண்டு என்ன பண்ணாரு? கழித்தார், மகிழ்ச்சி அடைந்தார் சொல்லுமா? அப்ப உண்டுன்றது அதுல வினையச்சம். இந்த வினையச்சத்துல இருந்து மாறினது எப்படி மாறும்? உண்டவர் தான் மாறும். வினையாளன் பேருனாவே, வினையாளன் பேரவே அல்டிமேட் அவருடைய கோல் எதவா இருக்கும்? இந்த உண்ணுன்ற சொல்ல இருந்து வந்தது எல்லாமே உண்டவர் தான் இருக்கும். அதாவது உண்டவர். இதே ஒருத்தர் ஆண்பாலை குறிக்கிறதுனா உண்டவன், இதே பெண்பாலை குறிக்கிறதுனா உண்டவள். புரியுதா? இதே வந்து ஒரு நபர் இல்லை பலரை குறிக்கிறதுனா உண்டவர். புரியுதா? சோ ஓகே. பார்த்துட்டீங்களாமா? ஸோ இது வரைக்கும் நம்ம பெயர்ச்சொல் கிடையாது, வினையச்சம், வினைமுற்று, வேர்ச்சொல் அப்படின்றத பார்த்துருப்போம், வினையாளன் பெயர்ன்றதை பார்த்துருப்போம், அதிலே உலரக்கூடிய தெரிநிலை, குறிப்பு, இந்த மாதிரி கான்செப்ட்ல பார்த்துருப்போம். அதே போல ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இப்போ அடுத்து பெயரச்ச வகைகள்னு இருக்கும், அதை பார்த்துடலாம். சரியா? ஸோ சிம்பிளா பெயர்ச்சொல்னா உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெயரை வச்சு நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா அது பெயர்ச்சொல். ஸோ பெயர்ச்சொல் 6 வகைப்படும், அது உங்களுக்கு தெரியும். அந்த 6 வகையில் வரது எல்லாமே அதுவும் பெயர்ச்சொல் தான். அதுல நம்ம வகைகள்னு பார்க்குறோம், அவ்வளவுதான். மற்றபடி அந்த 6 வகையில் வந்தாலும் அதுவும் பொதுவாக என்னது? பெயர்ச்சொல். ஓகேவா? ஓகே, நல்லா பாருங்க. இப்ப பெயர் எச்சம்னா என்ன? நல்லா பாருங்க. ஒரு வினையை கொண்டு, சரியா, ஒரு எச்சம் ஒரு வினையை கொண்டு, ஒரு வினையை கொண்டு முடியுது அப்படின்னா, அதாவது ஒரு வினைமுற்று சொல்ல கொண்டு முடியுது அப்படின்னா எச்ச சொல், அது வினை எச்சம் நம்ம சொல்லுவோம். இதே ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடியுது அப்படின்னா அந்த ஒரு சொல் பெயரச்ச சொல். அவ்வளவுதான். புரியுதா? எக்ஸாம்பிள் பார்த்துருமா? ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன டீட்டெயிலாக புரிஞ்சிடும். நல்லா பாருங்க. ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடியுது அப்படின்னா அது பெயரச்சம். அதான் பெயரச்சம். புரியுதா? அதான் பெயரச்சம். சார் இந்த இடத்துல எச்ச வினைன்னு கொடுத்துருக்காங்களே, பொதுவாக எச்சம்ன்றது என்னது? ஒரு வினையிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம பார்க்கும்போது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க. படித்த கயல்விழி, சென்ற கோதை. இந்த கயல்விழி கோதைன்றது ஒரு பெண்களை குறிக்குது, ஒரு பெண்ணை குறிக்குது. ஓகேவா? படித்த, ஓகேவா? இந்த படித்தன்ற சொல் எங்க இருந்து வந்திருக்கும்? படின்ற வினையிலிருந்து தானே வந்திருக்கும். படின்ற வினையிலிருந்து தானே வந்திருக்கும். அப்போ படின்ற வினையிலிருந்து ஒரு எச்சம்ன்றது இந்த இடத்துல வந்திருக்குன்னா இது ஒரு வினையச்ச சொல்லாதான் இருக்கும். அதனாலதான் இங்க எச்ச வினை வினையச்சம் போறோம். புரியுதா? அப்போ ஒரு எச்ச வினையில வினையச்சம்னா பெயரை கொண்டு முடியுதுன்னா தான் அது பெயரச்சம். புரியுதா? அப்ப படித்தன்றது இந்த இடத்துல வினையச்சமானு கேட்டீங்கன்னா, சார் நம்ம பெயரச்சம் தானே பார்த்துட்டு இந்த இடத்துல எப்படி வினையச்சம் உள்ள வருது? நல்லா பாருங்க. வினையச்சத்திலையும் பெயரச்சத்திலையும் எச்சமா இருக்கிறது வினையச்சமா தான் இருக்கும். புரியுதா? அடுத்த சொல் பெயரை கொண்டு முடியுதா ஒரு வினையை கொண்டு முடியுதான்றது அடிப்படையில தான் அது பெயரச்சமா வினையச்சமான்னு இருக்கும்.
புரியுதா? அப்போ ஒரு வினையெச்சம் இல்லை ஒரு எச்சம், பொதுவாக எச்சம்னு சொல்லிடுவோம், அது வினையெச்சம் தான். சரியா? அந்த எச்சம் பெயரை கொண்டு முடியுதுன்னா அது பெயரெச்சம், ஒரு வினைச்சொல்ல கொண்டு முடியுதுன்னா அது வினையெச்சம். புரிஞ்சதா? ஸோ சேம் கான்செப்ட், அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். எடுத்துக்காட்டு படித்த கயல்வழி சென்ற கோதை. ஓகேவா? இப்போ இந்த படித்தன்ற சொல் இருக்கு, இந்த படித்தன்ற சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படித்த ஒரு வினைமுற்று பெறாம எஞ்சி இருக்கு இல்லையா, ஜஸ்ட் படித்த. படித்த என்ன படித்த? ஓகேவா? இப்போ பக்கத்தில் என்ன பண்றாங்க, கயல்வழின்னு ஒரு பேர் போடுறாங்க. படித்த கயல்வழி அப்படின்னா அது அந்த, அதாவது படித்த கயல்வழினா அந்த கயல்வழி படிச்சா, அதான் படித்த கயல்வழி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியுது. ஒரு பொருளை குறிச்சது முழுமைப்படுது. புரியுதா? ஸோ இப்போதான் கயல்வழின்னு ஏதாவது பக்கத்தில் ஒரு பேர் போடும்போது தான் இது முழுமையடையுது. பொதுவாக இந்த சென்டென்ஸே முழுமையடையுது. இது போடல அப்படின்னா எஞ்சி இருக்கு இல்லையா, இதுதான் என்னது, பெயரெச்சம் சொல்லும். ஏன் அதை பெயரெச்சம் சொல்றோம்? கயல்வழின்றது ஒரு பெயர் சொல், பக்கத்துல பெயர் சொல்ல போட்டாதான் இது பெயரெச்சமா இருக்கும். புரியுதா? அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், படித்த கயல்வழின்னு தான் எழுத முடியுமே தவிர, இந்த மாதிரி படித்தன்ற இந்த எச்சத்துல, இந்த மாதிரி எச்சத்துல கயல்வழின்ற பெயர் சொல்ல போட்டாதான் முழுமை அடையுமே தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் படித்த சென்றனர், படித்த சென்றனர் எங்கேயாவது எழுதியிருக்கோமா? படித்த சென்றனர், படித்து சென்றனர் எழுதியிருப்போம். ஆனா படித்த சென்றனர் எங்க எழுதியிருப்போமா? எழுதிருக்க மாட்டோம். ஏன்னா படித்தன் இந்த மாதிரி வருதுன்னா இந்த இடத்துல ஒரு வினைச்சொல்ல போட்டோம்னா எடுத்துக்காது, ஒரு சென்டென்ஸ் மாதிரியே தெரியாது, முழுமை பெறாது. இந்த இடத்துல ஒரு பெயர் சொல்ல போடும்போது தான் இந்த படித்தன்ற சொல்ல நம்ம எழுதவே முடியுங்க. புரிஞ்சதாமா? ஓகே, அடுத்து பாருங்க, சென்ற கோதை, இல்ல சென்ற வள்ளி, இல்ல சென்ற சொல்ல அகிலன், இப்படி நம்ம சொல்லலாம். இல்ல சென்ற கண்ணன், இல்ல சென்ற முதியவர். நல்லா பாருங்க, இப்ப நான் அடுத்தடுத்து சொன்ன எல்லாமே பெயர் சொல், சென்றதுக்கு அப்புறம் நான் சொன்ன எல்லாமே பெயர் சொல். பெயர் சொல்ல கொண்டுதான் இது முடியும். அதனாலதான் இந்த சென்றன்றது ஒரு பெயரெச்சம், சென்ற அப்படின்றது பெயரெச்சம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா சென்ற ஓடினர், இல்ல சென்ற ஓடினான், இல்ல சென்ற பறந்தான், சென்ற பறந்தனர், இல்ல சென்ற பறந்தது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். புரியுதா? இல்ல சென்ற சிரித்தான், இல்ல சென்ற பார்த்தான். சென்ற பார்த்தான் சொல்லுமா? சென்று பார்த்தான், சென்று சிரித்தான். புரியுதா? சென்று பறந்தான். புரியுதா? அப்ப சென்று அப்படின்னு வரணும். எப்படி வரணும்? சென்றுன்னு வருதுன்னா அது வினை எச்சம், சென்றுன்றது வினை எச்சம். ஆனா ஓடினான் பறந்தான் அப்படின்றதுல இன்னும் பக்கத்துலயும் வினை வந்தாதான் இது வினை எச்சமா மாறும். இல்லைன்னா பக்கத்துல ஒரு பெயர் சொல்ல கொண்டுதான் முடியுது அப்படின்னா இந்த இடத்துல சென்றுன்னு போட முடியாது, சென்றான் தான் வரும். புரியுதா? அப்போ இந்த மாதிரி போடும்போது பக்கத்துல ஒரு பெயர் சொல்ல கொண்டு தான் முடியும். பெயர் சொல்ல கொண்டு முடியுதுன்னா அது பெயரெச்சம். புரியுதா? சோ ஓகே, ஒரே நிமிஷமா. ஓகே, நல்லா பாருங்க. இப்போ இந்த பெயரெச்சமும் காலத்தின் அடிப்படையில் மூன்றா பிரிக்கிறோம். எப்படி வினையெச்சம் பார்த்தோமோ அதே போலதான் முக்காலத்துக்கும் பொருந்தும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். படித்த கயல்வழி, படிக்கின்ற கயல்வழி, படிக்கும் கயல்வழி. புரியுதா? படித்த கயல்வழி, படிக்கின்ற கயல்வழி, படிக்கும் கயல்வழி. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, யாரெல்லாம் ஆணு வந்தா மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா ஒரு வினை எஞ்சி இருக்கும்போது ஆணு முடியுதுன்னா அது என்ன சொல்ல, அது பெயரெச்சமா இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் அதை மட்டுமே நம்பி இருக்கீங்க பாத்தீங்களா? அது மட்டுமே கிடையாது. பாருங்க, படிக்கும் உம்முனும் முடியும். என்ன முடியும்? உம்முனும் முடியும். படிக்கும் கயல்வழின்னு வருது இல்லையா? அப்ப பாருங்க, இந்த ஒரு வினை வச்சு பெயரெச்சம் என்ன முடியுது? உம்முனும் முடியுது. அப்போ ஆ உம் இப்படிலாம் முடியும். உம்முன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? அப்போ படித்த கயல்வழி, படிக்கின்ற கயல்வழி, படிக்கும் கயல்வழி, இதெல்லாம் என்னது? இது எல்லாமே அந்தந்த காலத்தை குறிக்கிறது. படித்த கயல்வழினா இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயரெச்சம், பெயரை கொண்டு முடியுது, அதனால பெயரெச்சம். படிக்கின்ற கயல்வழி அப்படின்னா பெயரை கொண்டு முடியுது, படிக்கின்ற சொல்லக்கூடிய நிகழ்காலத்தை சொல்லுது, அப்ப நிகழ்கால பெயரெச்சம். படிக்கும் அப்படின்னா எதிர்காலத்தை சொல்லுது, பெயரை கொண்டு முடியுது, அப்போ எதிர்கால பெயரெச்சம். புரிஞ்சுதா? சோ ஃபைன். புரியுதாமா? ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ பெயரெச்சம் அப்படின்றதுனால இங்கதான் மாற்றங்கள் இருக்கும். பாருங்க, இங்க மாற்றங்கள் இருக்கு, இந்த பெயர்ல மாற்றங்கள் இல்லவே இல்லை. ஆனா வினையச்சத்துல ஒரு மாற்றம் வந்திருக்கும். என்னது? இது அப்படியே தான் வந்திருக்கும். இந்த வினை முற்றுகள் அடுத்து வரக்கூடிய வினை இருக்கு இல்லையா, இதுலதான் எதிர்காலத்தின் அடிப்படையில் மாற்றம் ஏற்படும். படித்து பார்த்தான், படித்து பார்க்கிறான், படித்து பார்ப்பான். இந்த பார்ப்பான் பார்க்கிறான் இங்க மாற்றம் அடையும். இதுல பெயர் அப்படியே இருக்கும், இதுல மாற்றம் அடையும். புரிஞ்சதா? சோ அதை பார்த்துக்கோங்க.
இப்போ பெயரெச்சத்தை மேலும் அடுத்த ஒரு வகையில் பிரிக்கும் போது தெரிநிலை குறிப்பு. சிம்பிள். தெரிநிலைனாமா செயலையும் காலத்தையும் காட்டும். குறிப்பு காலத்தை காட்டாது, பண்பை மட்டும் காட்டும். சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். சரியா, முடிச்சிட்டோம், கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டோம், அவ்வளவுதான். திருநிலை பெயர் வச்சோம்னது முக்காலத்தையும், பொதுவாக காலத்தையும் காட்டும், செயலையும் காட்டும், வெளிப்படையாக காட்டும். புரியுதா? அது மட்டும் இல்லாம பெயரெச்சம் அப்படின்றதுனால பாருங்க, பெயரெச்சம்ன்றதுனால செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறும் உணர்த்தி, அது ஆறையும் உணர்த்தி, எப்படி வினைமுற்றுக்கு பார்த்தோம் அந்த மாதிரி ஆறையும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லி கொண்டுதான் முடியும். அப்ப பெயர் சொல்லி கொண்டு முடிஞ்சாதான் அது பெயரெச்சம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கூடிய பெயரெச்சம் என்ன பெயரெச்சம்? தெரிநிலை பெயரெச்சம். அப்போ காலத்தையும் செயலையும் காட்டும், அதோடு இல்லாமல் இந்த 6 குணங்களையும் உணர்த்தும். சரியா? இந்த 6 குணங்கள்ல பொதுவாக இந்த 6ஐயும் உணர்த்தும். புரியுதா? அதே போல பெயர் சொல்ல கொண்டுதான் முடியும், அதான் பெயரெச்சம். ஓகேவா? எடுத்துக்காட்டு போலாமா? அது மட்டும் இல்லாம பாருங்க, மேலும் இது உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வரும். அப்படின்னா அது நேர்மறை வாக்கியத்திலும், அதான் உடன்பாடு, பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லயும் எழுத முடியும், நெகட்டிவ்ல எதிர்மறையிலையும் நம்ம எழுத முடியும். ஓகேவா? ஓகே. ஓகேம்மா. ஸோ பாருங்க, ஸோ வருகின்ற, உண்ட, பாடும், பாருங்க வருகின்ற, உண்ட, பாடும், குயில், இளங்கோவன், பையன். ஸோ பாருங்க இது எல்லாமே பெயரை கொண்டு முடியுதா? ஸோ பெயரெச்சம். புரியுதா? ஸோ பெயரை கொண்டு முடியறதுனால பெயரெச்சம். பாருங்க வருகின்ற, வருகின்ற பையன் உள்ளது நிகழ்காலத்தை சொல்லுது. புரியுதா? வருகின்ற பையன், வந்த பையன், வருகின்ற பையன், வரும் பையன். வருகின்ற அப்படின்றது எதை குறிக்கும்? நிகழ்காலத்தை குறிக்கும். வந்த பையன் அப்படின்னா எதிர்காலத்தை குறிக்கும். வரும் பையன் அப்படின்னா எதிர்காலத்தை குறிக்கும். இங்க வருகின்ற தானே இருக்கு, அப்ப எந்த காலத்தை குறிக்குது? நிகழ்காலத்தை குறிக்குது. அதே போல ஒரு பெயரை கொண்டு முடியுது, பெயரெச்சம். புரியுதா? அடுத்து பாருங்க, உண்ட இளங்கோவன், உண்கின்ற இளங்கோவன், உண்ணும் இளங்கோவன். புரியுதா? அப்போ உண்ட ஆல்ரெடி சாப்பிட்டோம், அப்போ நிகழ்காலத்தை குறிக்குது. நிகழ்கால காலத்தின் அடிப்படையில் நிகழ்கால பெயரெச்சமா இருக்கு. ஸோ தெரிநிலை பெயரெச்சம், காலத்தையும் காட்டுது இல்லையா? ஸோ காலத்தை காட்டுது. அதே போல பாருங்க, பாடும் குயில், பாடும் குயில், பாடுகின்ற குயில், பாடிய குயில். பாடும் குயில்னா எதிர்காலத்தை குறிக்கிற மாதிரி சொல்லுது. புரியுதா? ப்ளஸ் பாருங்க, பாடும் உம்முன்னு வருது இல்லையா? உண்ட ஆண் முடியுது இல்லையா? வருகின்ற ஆண் முடியுது இல்லையா? அப்போ பெயரெச்சத்தின் அடிப்படையில் வருது. அதே போல பெயரை கொண்டு தான் முடியுது. ஸோ பெயரெச்சம். புரியுதா? ஸோ ஃபைன், இதுதான் தெரிநிலை பெயரெச்சம் சொல்லுவோம். இப்போ உடன்பாட்டு தொடரிலும் வரும், எதிர்மறை தொடரிலும் வரும் பார்த்தோம் இல்லையா? பாருங்க, உண்ட இளங்கோவன், உண்ணாத இளங்கோவன். உண்ட அப்படின்னா சாப்பிட்ட, உண்ணாத அப்படின்னா சாப்பிடாது. அப்ப உண்ணுதல், உண்ணாம இருக்கிறது. அப்போ நேர்மறையிலையும் வருது, எதிர்மறையிலையும் வருது. நேர்மறை என்னமா? அதான் உடன்பாடு, உடன்பாட்டிலையும் வருது, எதிர்மறை தொடரிலையும் வருது. ஓகேவா? ரெண்டுத்துலையும் எழுத முடியும். குறிப்புனா என்னது? காலத்தை காட்டாது. அப்ப செயலையோ காலத்தையோ காட்டாமல், உணர்த்தாமல் எதை மட்டும் காட்டும்? பண்பினை மட்டும் காட்டும். புரியுதா? பண்பினை மட்டும் காட்டும், பிளஸ் பெயரை சொல்லி கொண்டுதான் முடியும். பெயர் சொல்லி கொண்டுதான் அந்த ஒரு எச்சம்ன்றது முடியும். அதான் குறிப்பு பெயரெச்சம். புரியுதா? இது பாத்தீங்கன்னா இதுவும் உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வரும். இங்கேயும் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எழுத முடியும். எடுத்துக்காட்டு பாருங்க, நல்ல பையன். எப்படி நம்ம பெயரெச்சத்துல, குறிப்பு பெயரெச்சத்துல, சரி குறிப்பு வினையச்சத்துல மெல்ல பேசினான், பேசினான்றது ஒரு வினை சொல்ல கொண்டுதானே முடியணும். அப்போ அது வினையச்சமா முடியணும். மெல்ல பேசினான் அப்படின்றது குறிப்பு வினையச்சம்னு பார்த்தோமோ, இங்க அதே பார்த்தீங்கன்னா நல்ல பையன் ஒரு பெயர் சொல்ல கொண்டுதான் முடியுது. அப்ப நல்லன்றது பண்பு, அங்க எப்படி மெல்லன்றது பண்புன்னு பார்த்தோமோ, இங்க நல்லன்றது பண்பு, அங்க வினை சொல்ல மெல்ல பேசினான்னு சொல்லிட்டு பேசினான்ற வினையச்சத்தை கொண்டு முடிஞ்சிருக்கும். அதனாலதான் அது குறிப்பு வினையச்சம். இங்க பாருங்க, நல்ல பையன், பையன்ற பெயர் சொல்ல கொண்டு முடியறதுனால இது குறிப்பு பெயரெச்சம். புரியுதா? ஸோ அப்போ வினையச்சத்துக்கும் பெயரெச்சத்துக்கும் குறிப்பு, தெரிநிலை இதெல்லாம் என்ன டிஃபரெண்ட் பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ இதுதான் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஓகேவா? ஸோ நல்ல பையன், இதுவே உடன்பாடு எதிர்மறை அப்படின்னா நல்ல பையன், தீய பையன், அவ்வளோதான். புரியுதா? நல்ல பையன்றதை பாசிட்டிவா நம்ம சொல்றது, அவனை நல்ல மாணவன் சொல்லுவோம். தீய மாணவன்றது எதிர்மறையா சொல்றது, அவ்வளோதான். புரிஞ்சுதாமா? ஸோ ஃபைன். ஸோ இதுதான் பெயரெச்ச வகைகள் நம்ம சொல்றோம். ஆக்சுவலாக பெயரெச்ச வகைகள்னு பார்க்கும்போது நிறைய டைப்ஸ் இருக்குது. நிறைய ரொம்ப டீப்பாக படிக்கலாம். ஸ்கூல் புக்ஸில் கூடிய கண்டென்ட் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இலக்கண பகுதியில் இவ்வளோதான் கண்டென்ட். ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கக்கூடிய சிலபஸ். புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதில் நம்ம வேர்ச்சொல்லாம் என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிரீஃப் கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். அதில் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா வேர்ச்சொல் கட்டுரைன்ற புத்தகத்தை நீங்கள் படிக்கணும். சும்மா ஒரு ஓரலாக புத்தகத்தை ஃபுல்லாக நம்ம படிக்க முடியாது, ஃபுல்லாக படிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் டெய்லி ஒரு 10 பேஜ் 20 பேஜ்ன்றது நம்ம சும்மா ஒரு ஓரலாவது சும்மா பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்த சொல் எந்த சொல் வந்திருக்கு, அப்போ இந்த சொல்லுடைய அடி சொல் என்ன, வேர்ச்சொல் என்னவா இருக்கும்,
அப்போ அதே சொல்லி எப்படி நம்ம ஒழுக்கம்ன்றது ஜஸ்ட் அந்த ஒரு புத்தகத்துலேருந்து எடுத்து கொஸ்டின் கேட்டாங்களோ, இப்போ இந்த புத்தகம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படிக்கும்போது திடீர்னு அதுலேருந்து ஒரு சொல்லி எடுத்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடுங்க இல்லையா? ஸோ அதனால் அவுட் ஆஃப் சோர்ஸும் நம்ம ஒரு சிலது நம்ம பார்த்து தான் ஆகணும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இந்த கான்செப்ட்னா என்ன அப்படின்ற பேசிக்ஸ்க்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ்க்கான அடிப்படை நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வெளியில் போய் படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் புக்ஸோடைய எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ் பேசிக்ஸ் தெரியாமல் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமானா முடியவே முடியாது. புரியா? ஜிஎஸ்க்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இப்போ இந்தியன் பாலிட்டியா, ஓகே லட்சுமிகாந்தா ஒரு முக்கியமான புத்தகத்தை படிக்கிறீங்களா, அதுலேயே மேஜர் போர்ஷன்லாம் கவர் ஆகிடும், முக்கியமான ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகுது எல்லாமே அங்கே கவர், அதையும் தாண்டி கவர் ஆகிடும். அது நீங்கள் படிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஜிஎஸ்ல ஆன்சர் பண்ணலாம். ஆனால் பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும், தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் படித்தாதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வெளியில் போய் இன்னும் பெருசாக தேடும்போது பேசிக்ஸை வச்சு நீங்கள் அங்கே புரிஞ்சிக்க முடியும். எடுத்தோடனே நான் ஸ்கூல் புக்ஸ்லாம் படிக்க மாட்டேன், அங்கே தான் உட்காந்து படிப்பீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் வந்து கொஸ்டின் வந்து விட்டுருவீங்க. புரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரியாம்மா? ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு வேர்ச்சொல்னா என்ன, வினை முற்றுனா என்ன, வினை எச்சம்னா என்ன, வினையாளையும் பெயர்னா என்ன, புரியுதா? அதுலேயே தெரிநிலை வினை எச்சம், குறிப்பு வினை எச்சம், புரியுதா? அதுலேயே வந்து பார்த்தோன்னா முக்காலத்தின் அடிப்படையில் பிரிச்சிருப்போம். அப்புறம் வினை முற்ற பார்த்துருப்போம். வினை முற்றிலேயே வந்து ஒரு ஏவல் வினை முற்று, வியங்கோல் வினை முற்று, புரியுதா? இதை மாதிரி பார்த்துருப்போம். அதே போல் வினையாளின் பெயர் அதில் நம்ம பார்த்துருப்போம். புரியுதா? வினையாளின் பெயரில் எப்படி வினை எச்சத்தில் வந்து வினையாளன் பெயர் எப்படி மாற்றுறது, ஒரு வேர்ச்சொல் வந்து வினையாளன் பெயர், வினை முற்று வந்து வினையாளன் பெயர், இப்படிலாம் பார்த்துருப்போமா? அடுத்து பெயரெச்சம், பெயரெச்சத்தினுடைய வகைகள். பெயரெச்சம்னா என்ன, அதில் வகைகள்னு பார்க்கும்போது நம்ம காலத்தின் அடிப்படையில் 3ஆக பிரிச்சிருப்போம். அதே போல் நார்மலாக நம்ம எப்பயும் பிரிக்கிற மாதிரி 2 வகையை பிரிச்சிருப்போம். தெரிநிலை வினை எச்சம், தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். முடிஞ்சதா? ஸோ இதுதான் முக்கியமானது. ஸோ கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும் நம்பரை. புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா அழகாக தம்ஸ் அப் பண்ணி லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கான்செப்ட்டில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.